ओम शांति। तो आज विशेष घर में रहते हुए भी, गृहस्थी में रहते हुए भी स्वस्थ और सुखी कैसे बने, इस विषय पर चर्चा करेंगे। क्योंकि हमारा जीवन का लक्ष्य है, जैसे लक्ष्मी नारायण गृहस्थी में रहते थे, घर में रहते हुए तो भी स्वस्थ थे, सुखी थे। இன்று நாம விசேஷமாக குடும்பத்துல இருந்தாலும் சுகமாகவும் ஆரோக்கியமாக எப்படி வாழ்றது அதை பற்றி நாம கிளாஸ் பார்க்கலாம். ஏன்னா லட்சுமி நாராயணர் எப்பொழுதுமே ஆரோக்கியமாகவும் சுகமாக தான் வாழ்ந்தாங்க இல்லையா? நாம அந்த மாதிரி வாழணும் அப்படின்னா அந்த ரெண்டு விஷயத்த இப்ப குடும்பத்துல இருந்தாலும் நம்ம எப்படி அந்த மாதிரி வாழ்வது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். क्योंकि वर्तमान समय हर व्यक्ति दुखी है। भौतिक तो सब साधन सुविधा सब कुछ है, तो भी व्यक्ति के जीवन में दुख है। और जो व्यक्ति दुखी है वो जीवन से क्या करता है, परेशान हो जाता है। इसलिए कोई तो सुसाइड कर रहा है, कोई किसी का मर्डर करता है, कोई क्या क्या कर रहे हैं, कोई नशा करता है। इसलिए आखिर भगवान बाबा आकर के क्या करता है, हमको ज्ञान देता है। कौन सा ज्ञान देता है? जिस ज्ञान के आधार से हम सुखी बने और स्वस्थ बने। இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே துக்கத்துல தான் இருக்காங்க, பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, மர்டர் பிரச்சனை கூட வந்துட்டு தான் இருக்கு. அப்போ நம்ம பாபா குழந்தைகளுக்கு ஞானம் கிடைச்சிட்டு இருக்குது. இதன் மூலமாக நம்ம சுகமாக வாழ முடியும். कभी कभी हम जैसे दुनिया में लोग हम कहते हैं, हम अपने को क्या समझते हैं, हम ज्ञानी हैं। अगर ज्ञानी हैं तो भी आप दुखी हैं, परेशान हैं, अपर चिंतन करते हैं, इसका मतलब आप भी अज्ञानी हैं। வீட்ல இருக்கிறவங்க உங்களை எந்த மாதிரி பார்வையில பாக்குறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரும் ஞானி குழந்தைகள், நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற பார்வையில பாக்குறாங்க. ஆனா உங்களுக்குள்ளேயே அந்த துன்பம், அந்த பிரச்சனைகள், பரச்சிந்தனைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, உங்களை ஞானி நினைக்க மாட்டாங்க, अज्ञानी தான் நினைப்பாங்க. ज्ञानी मतलब उसकी डेफिनेशन ये नहीं कि रोज मुरली सुनता है, बैच पहनता है, सेपरेट ड्रेस पहनता है तो ज्ञानी हो गया। ज्ञानी मतलब वो जीवन में सुखी और स्वस्थ रहे, सदा मनसा वाचा कर्म से ठीक रहे, वो है ज्ञानी। இப்போ பிராமணர்கள் அப்படினாலே ஞானி குழந்தைகள் அப்படின்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டோம் அதனால ஞானி, பேட்ச் குத்திட்டோம் அதனால ஞானி அப்படிலாம் கிடையாது. எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், அவங்க தான் ஞானி குழந்தைகள். आप ज्ञान में चलते हैं, लेकिन ज्ञान आपके अंदर कितना चलता है वो मत हो गए। ஞானத்துல நீங்க நடந்துட்டு இருக்கீங்க, ஞானத்துல வந்திருக்கீங்க, ஆனா உங்களுக்குள்ள அந்த ஞானம் எவ்வளவு இருக்கு? केवल सुनना इतना पर्याप्त नहीं। सुनने के तो केवल हमारे एक ही मार्क होते हैं, 10 मार्क होते हैं आचरण में लाने से। और जो ज्ञान के आचरण को लाता है वो सुखी और स्वस्थ बन जाता है। கேட்பது மட்டும் நம்மள மாற்றி விடாது. ஏன்னா கேட்பது என்றால் மாற்றம் உடனே வந்துடாது. 1% தான் கேட்கிறதுக்கு 1% தான். பாக்கி நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் நீங்க ஞானியாக ஆக முடியும். ज्ञान सुनने वाला केवल देवी देवता नहीं बनता, सुन करके उसको आचरण में लाता है, वो देवी देवता बनता है, उच्च पद प्राप्त करता है। ஞானம் கேட்கிறவங்க தேவி தேவதை ஆக மாட்டாங்க. ஞானத்தை வாழ்க்கையில கொண்டு வர்றவங்க தான், நடத்தையில கொண்டு வர்றவங்க தான் தேவி தேவதைகள் ஆவாங்க. और हमें अगर सुखी बनना है, स्वस्थ बनना है, आज लोग दुखी क्यों हैं? क्योंकि उनको ड्रामा का ज्ञान नहीं है, कर्म गति का ज्ञान नहीं है, जो हुआ अच्छा हुआ ये ज्ञान नहीं है। इसीलिए वो क्या करते हैं, ये क्यों करता है, मेरे साथ क्यों करता है, ऐसा क्यों करता है, वो निगेटिव सोचते हैं, इसलिए वो दुखी है। और इसलिए उनका शरीर भी स्वास्थ्य बिगड़ा हुआ है। உலகத்துல இந்த ஞானம் கிடையாது, மற்றவங்களுக்கு இந்த ஞானம் இல்ல, கர்மத்தில விஷயங்களும் ஞானம் கிடையாது இல்லையா? அதனால ஆரோக்கியமாகவும் கிடையாது. அவங்க துக்கத்துல இருக்காங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகளையும் அவங்க இருக்காங்க இந்த ஞானம் இல்லாம. इसलिए ज्ञान को हमें आचरण में लाना है, वो देवी देवता बनता है। ஆகையால ஞானத்தை நம்ம நடைமுறையில கொண்டு வரணும், வழிமுறையில நம்ம கொண்டு வரணும், அவங்க தான் தேவி தேவதைகளாக ஆவாங்க. ज्ञान के पॉइंट का स्वरूप बन जाता है, वो अंत में पॉइंट स्वरूप बन जाता है, अर्थात अशरीरी, विधेयी, निराकारी बन जाता है। ஞான பாயிண்ட நம்ம स्वरूपத்துல கொண்டு வரணும், அவங்க தான் அசரீரி ஆவாங்க, விதேகி நிலையை ஃபாலோ பண்ண முடியும். जिसके पास ज्ञान के अथाह पॉइंट है
वो पॉइंट स्वरूप बन जाता है, अशरीरी विधेयी बन जाता है। யாரிடம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குதோ அவங்க கடைசியில அந்த பாயிண்ட் நிலைக்கு கொண்டு வருவாங்க, அதாவது அந்த சொரூபத்துல கொண்டு வருவாங்க। நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறவங்க அந்த பாயிண்ட் சொரூபத்துல ஆவாங்க। क्योंकि जिसका चिंतन ही निगेटिव चलता है वो आत्म चिंतन, परमात्मा चिंतन, मनन चिंतन नहीं कर सकता। யாருடைய சிந்தனையில வந்து நெகட்டிவ் இருந்துகிட்டே இருக்கோ அவங்க ஆத்ம சிந்தனை பண்ண முடியாது, பரமாத்மா சிந்தனை பண்ண முடியாது। जिसका चिंतन ही निगेटिव है उसको रात को चैन की नींद नहीं आती। யாருடைய சிந்தனை வந்து நெகட்டிவாக இருக்குதோ அவங்களுக்கு நைட்ல தூக்கம் கூட வராது। और जिसको नींद नहीं आती, आजकल दुनिया में क्या करते हैं, कोई दवाई लेते हैं, पेन किलर की दवाई लेंगे, और कोई शराब पीता है, कोई नशा करता है, और उसके बाद उसकी बॉडी और ही डैमेज हो जाती है। இன்னைக்கு உலகத்துல வந்து தூக்கம் வரலைன்னா அதுக்கு காரணம் என்னன்னா துக்கத்துல இருக்காங்க। அந்த தூக்கம் வருவதற்காக நிறைய பேர் டேப்லெட் போடுவாங்க, நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, சில வழிமுறைகள்லாம் வந்து அதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க தூக்கத்துக்காக। इसलिए आज किसी को ये बातें सहन नहीं होती, इसलिए गुस्सा आता है, और एक सेकंड पे व्यक्ति गुस्से में क्या करेगा कोई भरोसा नहीं। ஆகையால அந்த சகித்துக் கொள்ளக்கூடிய சக்திங்கிறது மனிதனிடம் வர மாட்டேங்குது। इसलिए हमें इस आध्यात्मिक ज्ञान के द्वारा देवी दर्जा जैसे संस्कार बनाना है, और एक जन्म के संस्कार आप 21 जन्म तक ऊंच पद प्राप्त कर सकते हैं, सुखी बन सकते हैं। ஆகையால நீங்க வந்து ஒரு சொரூபத்துல கொண்டு வாங்க, ஞானத்தை வந்து சொரூபத்துல வந்து கொண்டு வாங்க, அப்ப சுக சொரூபமாக ஆக முடியும்। बीच बीच में थोड़ा सा कोई बात अच्छी लगी ताली बजा सकते हैं, क्योंकि ताली बजाने से मेरा उमंग नहीं बढ़ेगा, लेकिन बाजू में कोई सो रहा उठ जाएगा। मैं देख रहा हूँ कई की आंखें बंद हो रही थोड़ी सी। நடுநடுவே வந்து கொஞ்சம் கைத்தட்டி கூட நம்ம பண்ணலாம், ஏன்னா அக்கபக்கத்துல பார்க்கும்போது கண்ணு வந்து அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு, ஏன்னா நேரம் வந்து அந்த மாதிரி இருக்கு। क्योंकि जिसकी आंखें बंद है उसका कान भी बंद है। ஏன்னா கண்ணு மூடி இருந்தீங்கன்னா காது மூடி தான் இருக்கும்। अब जिसका कान ही आंख बंद है तो सुन कर यहाँ रहते हो भी एब्सेंट है वो। ஏன்னா நீங்க இங்க காது மூலமா பாயிண்ட்ஸ் வந்து போகல காதுக்குள்ள அப்படின்னா நீங்க இங்க இருப்பீங்க, ஆனா நீங்க ஆப்சென்ட் தான்। शरीर प्रेजेंट है लेकिन मन बुद्धि एब्सेंट है। காது வந்து திறந்திருக்கு, ஆனா மனம் புத்தி வந்து மூடி இருக்குன்னு अर्थம்। इसलिए प्रेजेंट माया कहते हैं क्या माउंट आबू से भाई आया, मेरा इसके ऊपर इतना राज्य चल रहा था, और मेरे राज्य को भगा करके ये अपना बाबा का राज्य स्थापन कर रहे हैं। इसीलिए माया भी घूमती है, यहाँ दिखती नहीं आपको, वो आकर के किसी किसी को अलग सर अल्पेरपन की संजीवनी बूटी सूंघा कर जाते हैं। जब बूटी सूंघाते ही नींद आ जाएगी, नींद आएगी तो फिर माया का राज्य रहेगा। इसलिए अटेंशन से क्लास सुनना। அதனால கண்ணை வந்து மூடிட்டே இருந்தீங்கன்னா மாயாவுடைய ராஜ்யம் வந்து வெளிப்படைஞ்சு விடும்। ஏன்னா சஞ்சீவி மூலிகை பாபா கொடுத்துட்டு இருக்கிறாரு, அதை பார்த்துக்கிட்டு இருக்க மாயா அது உங்களுக்கு அடைய விடாம செஞ்சிடும்। அதனால கண்ணை திறந்தபடியே கேளுங்கள்। इसको खोलो, ये पर्दे खोलो, पर्दे खोलो। और मेरा एक एक के ऊपर ध्यान रहेगा कौन कौन सुन रहा है। हमें आज लोगों के दुखों का मूल कारण है मन के निगेटिव विचार। இன்னைக்கு உலகத்துல முக்கியமான காரணம் துக்கத்துக்கு என்ன அப்படின்னா மனதுல நெகட்டிவ் சங்கல்பம்। निगेटिव वाला दुखी है, पॉजिटिव वाला सुखी है। நெகட்டிவ் நினைக்கிறவங்க துக்கத்துல இருப்பாங்க, பாசிட்டிவ் நினைக்கிறவங்க சுகத்துல இருப்பாங்க। इसलिए आज अगर हमें भविष्य में सुखी बनना चाहते हैं, भविष्य में हमें स्वस्थ बनना चाहते हैं, अपने मन को पॉजिटिव बना दो। ஆகையால நீங்க இப்பயும் சரி எதிர்காலத்திலயும் சரி சுகமா வாழணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா எப்பொழுதுமே வந்து பாசிட்டிவாகவே நினைவுங்கள்। जिस घर में निगेटिव वातावरण है, निगेटिव सोच है, वहाँ लक्ष्मी वास नहीं कर सकती, वहाँ बरकत नहीं हो सकती, आपस में संबंधों में कड़वाहट आएगी। எந்த குடும்பத்துல வந்து நெகட்டிவ் இருக்குதோ, கோபம் நெகட்டிவ் ரிப்போர்ட் இருக்குதோ, அங்க லட்சுமி வாசம் பண்ண மாட்டார்கள், தங்க மாட்டாங்க। वहाँ बरकत नहीं हो सकती, அங்க வந்து திருப்தியாக இருக்க முடியாது, அங்க பிரச்சனை। वहाँ के पानी के मटके भी सूख जाते हैं, அங்க தண்ணி கூட வறட்சி ஆயிடும்। आपस में संबंधों में कड़वाहट आती है। தங்களுக்குள்ள அந்த சம்பந்தத்துல கூட உறவுல கூட பிரச்சனைகள் வரும்। नेगेटिव वालों के चेहरे में खुशी नहीं होगी। நெகட்டிவ் சிந்தனை பண்றவங்களுடைய முகம் வந்து குஷியா இருக்காது।
उसका चेहरा हमेशा लटका रहता है, दुखी रहता है। முகமே வந்து துக்கத்துல தான் இருப்பாங்க, துக்கமாக தான் தெரியும்। नेगेटिव वालों को तनाव पैदा होता है। नेगेटिव சிந்தனை பண்றவங்களுக்கு வந்து டென்ஷன் தான் வந்து உற்பத்தி ஆகும்। नेगेटिव की स्पीड बहुत ज्यादा होती है। नेगेटिव உடைய சிந்தனைகள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வரும்। और जितना दिमाग में ज्यादा थॉट चलेंगे उतना शारीरिक रूप से मानसिक रूप से थक जाएंगे। எவ்வளவு வந்து டென்ஷன் அதிகரிக்குதோ அப்ப மானசிகமான பிரச்சனைகள் தான் வரும்। नींद का ये भी एक कारण है, जिसको नींद आती है इसका मतलब वो टेंशन में ही ज्यादा सोचता है। தூக்கம் அதிகமா வருதுனாலே அதனுடைய காரணம் கூட டென்ஷன், அதிகமா அவங்க யோசனை பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம்। और भी कारण हो सकते हैं, उसने कोई दवाई खाई है, कोई बीमार है तो दवाई, कोई खांसी है, और आजकल दवाई में अल्कोहल होता है, अल्कोहल से नींद आती है। இன்னமும் வந்து காரணங்கள் இருக்கலாம், அதுக்காக இந்த மருந்து மாத்திரைகள்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க। சில பேருக்கு வந்து இருமல் இருக்கும், அதுக்கு மருந்துகள் வந்து எடுத்துக்கிடுவாங்க, அது இருக்கலாம்। மருந்து மாத்திரைகள் எதுக்கு எடுக்கிறாங்கன்னா அதுக்கும் இருக்கலாம்। ஆனா இந்த டென்ஷனுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா நிறைய சிந்தனை பண்றது தான்। कईयों ने नींद परफेक्ट पूरी नहीं किया, उसको भी नींद आती है। தூக்கம் வந்து கம்ப்ளீட்டா தூங்கலைன்னா கூட அவங்களுக்கு கூட அப்பப்ப தூக்கம் வரதான் செய்யும்। या जिसके सिर पर विकर्मों का बोझ है उसको भी नींद आती है। அதாவது விக்ரமத்துடைய கணக்குப்படி கூட நமக்கு தூக்கம் வரும்। நம்ம செஞ்ச பாவ கர்மம் கூட அப்பப்ப நமக்கு நல்ல விஷயங்களை கேட்க விடாது, தூக்கம் வரும்। नींद उसको भी आते हैं जिसने बाबा जो कहता है उस प्रमाण चलता है नहीं, श्रीमत का उल्लंघन करता है। जैसे कोई बच्चा मम्मी ने कुछ कहा वो करके नहीं आता, जब मम्मी के सामने आता है चेहरा डाउन होगा उसका, मम्मी समझ लेते हैं मैंने जो कहा वो किया नहीं। तो इसी तरह हमारी बाबा भी क्या है, मम्मी है। हम जो भी बाबा कहता है वो करते नहीं, यहाँ बाबा के सामने आते चेहरा डाउन होगा। என்ன சொல்றாங்க பிரதர் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பாபாவுடைய ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றா கூட நமக்கு வந்து அப்பப்ப வந்து பாபா முன்னாடி கழுத்து வந்து தோக்கும்। எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து அம்மா அப்பாவுடைய சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி வரும்போது அந்த குழந்தையுடைய கழுத்து என்ன ஆகும், தொங்கிட்டு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் नींद उसको आते हैं जिसकी कमाई नहीं हो रही, प्राप्ति नहीं हो रही, उसको भी नींद आती है। அப்புறம் தூக்கம் யாருக்கு வருது, தூக்கம் யாருக்கு வருது அப்படின்னா யாருக்கு வந்து வருமானம் இல்லையோ, பாபா கிட்ட இருந்து அடைய வேண்டியதெல்லாம் யாரு அடையலையோ, பிராப்தி ஆகலையோ அவங்களுக்கு கூட தூக்கம் வரும்। जिसका अटेंशन है हमको कौन पढ़ा रहा है, भले कोई भी सामने निमित्त हो, और कितना खजाना मिल रहे हैं ज्ञान की, जिसको कदर नहीं, वैल्यू नहीं, उसको भी नींद आती है। யாருக்கு வந்து இந்த ஞானத்தினுடைய மதிப்பு தெரியலையோ, அதாவது இதுக்கு யாரு மதிப்பு கொடுக்கவில்லையோ அவங்களுக்கு கூட அந்த தூக்கம்ங்கிறது வரும்। इसमें से आपका देखो कौन सा कारण है और उसको निवारण करो। அதனால என்ன மாதிரி காரணத்தால எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கறத நீங்களே சிந்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்। इसलिए पॉजिटिव बनो, सकारात्मक बनो। सकारात्मक वाला, पॉजिटिव वाला हल्का रहता है। ஆகையால பாசிட்டிவா நினைங்க, எப்பொழுதுமே பாசிட்டிவா நினைக்கிறவங்க எப்பொழுதுமே லேசா ஹல்காவா இருப்பாங்க। निगेटिव सोचने वाला भारी होता है। நெகட்டிவா சிந்தனை பண்றவங்க வந்து ரொம்ப வெயிட்டா இருப்பாங்க, சுமை உள்ளவர்களாக இருப்பாங்க। और हमको तो बनना है फरिश्ता। फरिश्ता किसको कहेंगे, जो हल्का रहता है। நாம அனைவருமே ஃபரிஸ்தா ஆக வேண்டும்। ஃபரிஸ்தாக்கள் யாரை சொல்றது அப்படின்னா யார் லேசா இருக்காங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா। और जब तक फरिश्ता नहीं बनेंगे तब तक देवता नहीं बन सकेंगे। இதுவரைக்கும் நீங்க ஃபரிஸ்தா ஆகலையோ அது வரைக்கும் தேவதையா ஆக முடியாது। तो फरिश्ता मतलब कोई हर एक को पंख नहीं आने वाले हमको। ஃபரிஸ்தா என்றால் ரெக்கை முளைச்சிடும் அப்படிலாம் கிடையாது। ஃபரிஸ்தால காட்டியிருக்காங்களே ரெக்கை காமிச்சிருக்காங்களே அந்த மாதிரி ரெக்கை உள்ளவங்க கிடையாது। फरिश्ता अर्थात जो आपको ड्यूटी मिली है, किसी को गृहस्थी में रखा है, किसी को जॉब कर रहे हैं, कोई मधुवन में रखा है, किसको जो भी आपको ड्यूटी मिले वो कार्य व्यवहार करते हुए हल्का रहना, उसको कहेंगे फरिश्ता। ஃபரிஸ்தா என்றால் என்னன்னா ரொம்ப, அதாவது எந்த வேலையும் செய்யாம அப்படியே இருக்கிறது, இல்ல ரெக்க முளைச்சிடும் அப்படிலாம் கிடையாது। எல்லா இல்லற விவகாரங்கள்ல இருந்துட்டு எல்லா காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்களை செய்யும் போது லேசா இருந்து செய்ய வேண்டும், அவர்களுக்கு பேர் தான் ஃபரிஸ்தா। और फरिश्ता ही देवता बनेगा, क्योंकि देवता बनेगा जहाँ भी सबके साथ रहेगा, चाहे गृहस्थी में रहेगा, कहीं भी रहेगा, वो हल्का रहेगा, वो दैवी गुण युक्त तो रहेगा। ஃபரிஸ்தா என்றாலே ஃபரிஸ்தா ஆனாதான் தேவி தேவதையாக ஆக முடியும்। அப்ப தேவி தேவதைகள் எல்லா சம்பந்தத்திலையும் லேசா இருப்பாங்க, எல்லா காரியங்களும் செய்யும் போதும் லேசா இருப்பாங்க, அப்படி சுற்றி கொண்டே இருப்பார்கள்। इसलिए जहाँ भी रखा है, जैसे भी रखा है, आप हल्के होकर के रहना। भले किसके साथ भी रहते हैं, कोई कैसा भी हो, लेकिन हल्का। इसीलिए बाबा ने सारा ज्ञान आपको हल्का रखने के लिए तो दिया है।
ஆகையால நீங்க எந்த சமயத்திலையும் யாரு கூட இருந்தாலும் எப்படியாப்பட்ட நிலையிலையும் நீங்க லேசாக இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். इतना ज्ञान होने के बाद फिर भी कहते ये क्यों करता है, ये मेरे साथ क्यों करता है, या ऐसा क्यों करता है? आप अज्ञानी हैं, आपको ड्रामा का कर्मों का ज्ञान ही नहीं है. அதாவது மற்றவர்களை பார்த்து ஏன் இவங்க வந்து இப்படி என்கிட்ட நடந்துக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி நடக்குது, இப்படிலாம் அந்த விஷயங்கள்ல போனீங்க அப்படின்னா நீங்க வெயிட்டா தான் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது சுமை உள்ளவர்களாக தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். इसलिए व्यर्थों से मुक्त बनने के लिए नो क्वेश्चन, नो करेक्शन, नो कोटेशन, नो ऑपोजिशन, मन चुप, और वो है फरिश्ता. அதனால ஃபரிஸ்தா அப்படினாலே என்ன அர்த்தம்னா மனசுல எந்த கேள்வியும் வரக்கூடாது, கொட்டேஷனும் வரக்கூடாது, नो क्वेश्चन, नो क्वेश्चन, கேள்வி வரக்கூடாது, नो करेक्शन, करेक्शन வரக்கூடாது. ऐसा होना चाहिए, ये होना चाहिए. करेक्शन, आप करेक्शन करने वाले आप कौन है? கரெக்ஷன் பண்ணவே கூடாது. நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், ஏன் நாம ஏன் கரெக்ஷன் பண்ணணும், நாம கரெக்ஷன் பண்றதுக்கு நாம யாரு? नो कोटेशन, उसने ऐसा किया, वो ऐसा करता है, कोटेशन उदाहरण देता है नहीं. கொட்டேஷனும் வந்து போடக்கூடாது. ஏன்னா இவங்க இப்படி செய்துட்டாங்களே அப்படி செய்துட்டாங்களேன்னு கொட்டேஷனும் போடக்கூடாது. नो अपोजिशन, विरोध करना नहीं, हम ऐसे करके विरोध करना अर्थात उसके साथ जिद सिद्ध करना. எதிர்ப்பும் காட்டக்கூடாது, யார் மேலேயும் நம்ம எதிர்ப்பும் காட்டக்கூடாது, ஆப்போசிஷனும் வந்து பண்ணக்கூடாது. और ये सब करता है उसके नेगेटिव थॉट चलते हैं. इसलिए नो करेक्शन, नो कोटेशन, नो ऑपोजिशन, मन चुप, और वो फरिश्ता बनता है. அதனால இந்த நாலு விஷயம் சொன்னாங்களே, கேள்வியும் வரக்கூடாது, ஆச்சரியமும் வரக்கூடாது, கொட்டேஷனும் போடக்கூடாது, ஆப்போசிஷனும் பண்ணக்கூடாது, எதிர்ப்பும் வந்து நம்ம காட்டக்கூடாது. இந்த நாலு யாருக்கு இல்லையோ அவங்க தான் ஃபரிஸ்தா. कॉलेज स्कूल में बच्चे क्यों पढ़ते हैं? डिग्री लेने के लिए, और जिनको डिग्री है उनको नौकरी मिलती है. காலேஜ்ல ஏன் போய் படிக்கிறாங்க அப்படின்னா டிகிரி கிடைக்கும், டிகிரி கிடைச்சதுன்னா வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுவாங்க, வேலைக்கு. इसी तरह ये ब्रह्मा कुमारी से एक बहुत बड़ी यूनिवर्सिटी है, प्रिंस प्रिंसेस का कॉलेज है. இந்த பிரம்ம குமாரிகள் இயக்கம் கூட யூனிவர்சிட்டி இல்லையா, காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது கூட நமக்கு வந்து டிகிரி வந்து வாங்க செய்யும். ब्राह्मण जीवन हमारा विद्यार्थी जीवन है, பிராமண வாழ்க்கை என்றாலே மாணவ பருவம், स्टूडेंट लाइफ. ஸ்டூடெண்ட் லைஃப். और फरिश्ता हमारी डिग्री है, देवता हमारी नौकरी, ஃபரிஸ்தா அப்படினாலே வந்து நம்முடைய டிகிரி, और देवता हमारी नौकरी. தேவதை அப்படினாலே வந்து நம்முடைய வேலை. ஃபரிஸ்தானா டிகிரி, தேவதை ஆகிறதுங்கிறது நம்ம வேலை ஜாயின் பண்ணி. जिसके बाद ये डिग्री नौकरी तो अपने मिल जाएंगी. என்ன டிகிரி கிடைச்சது அப்படின்னா தானாவே வேலை கிடைச்சிடும். इसलिए हल्का बनने की कला सीखो. इसलिए हल्का बनो. ये सारे ज्ञान का सार है हल्का बनना, फरिश्ता बनना. ஆகையால நம்முடைய டிகிரி என்ன, ஃபரிஸ்தா ஆவது, எல்லா நிலையிலும் ஃபரிஸ்தா ஆகி. और जो हल्का रहता है उसके चेहरे में हमेशा खुशी रहती है. कोई गाली भी देता है तो भी खुश रहता है, कोई अपमान करता है तो भी खुश होता है. जो खुश होता है तनाव टेंशन से मुक्त है. யார் லேசா இருக்காங்களோ அவங்களுடைய முகம் வந்து மலர்ச்சியா இருக்கும். யார் என்ன செய்தாலும் அவங்களுடைய முகம் மாறவே வந்து மாறாது, லேசா அந்த அளவுக்கு. वो सुखी है, स्वस्थ है. அவங்க சுகமா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க. तो लोग कहेंगे अरे इतना सारा यहाँ वातावरण है, लेकिन ये भी देखो इसके चेहरे पर कितनी खुशी है, इसको कुछ मिला हुआ है. वो आप जहाँ जाते हैं वो जरूर वो भी पीछे पीछे आएगा. फिर அப்போ உலகம் வந்து உங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு என்னதான் வந்தா கூட இவங்களுடைய முகம் வந்து மாறவே மாட்டேங்குதே அப்படின்னு பார்த்துட்டு உங்க பின்னாடியே வர ஆரம்பிச்சிருவாங்க. बाबा कहते हैं आगे चल करके लोग ज्ञान नहीं सुनेंगे क्योंकि टेंशन तनाव में प्रॉब्लम है. लेकिन बाबा कहते हैं ये म्यूजियम वगैरह की सेवा नहीं होगी, मेले मलाकड़े बंद हो जाएंगे, लेकिन आगे चल करके मेरे बच्चों के चेहरे म्यूजियम का काम करेंगे. பாபாவுடைய விருப்பம் என்ன அப்படின்னா போக போக என்னுடைய குழந்தைகளுடைய முகம் மியூசியம் வேலையை செய்யணும். மியூசியத்துல எப்படி இருக்கிறாங்களோ, பாபா எப்படி நம்மள ஆக்கணும் விரும்புறாரோ அதே மாதிரி உலகத்துக்கு முன்னாடி நீங்க ஆகி பாருங்க. लेकिन कौन सा चेहरा हो, लटका हुआ चेहरा, नाराज वाला चेहरा नहीं. ஆனா உங்களுடைய முகம் வந்து எப்படி இருக்கணும், முகம் மலர்ச்சியா இருக்கணும், பரிஸ்தாவாகி காட்டணும். அது இல்லாம வேற மாதிரி கோபப்படக்கூடியதோ இல்ல வேற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி சிறு சிறு முகமோ காட்டுனா அது எப்படி இருக்கும்? कई तो घर में माताएं जब जाती है घर वाले क्या बोलते हैं, मुसीबत आ गई. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வந்தது அப்படின்னா அவங்களுடைய முகம் எப்படி ஆயிடுது? மாதா मुझे मुरझा जाता है. वही
क्यों मुरझा जाता है? क्योंकि अंदर निगेटिव बातें चल रही है। चेहरे जो अंदर चलता है मन में, वो चेहरा इंडेक्स है, दर्पण है। अगर आपके अंदर निगेटिव है, आपका चेहरा भी निगेटिव होगा। மனசுல என்ன இருக்கோ அதான் முகத்துல வரும் இல்லையா? அப்போ வந்து உள்ளுக்குள்ள மனசுல அப்படி இருந்ததுன்னா முகத்துல வந்து அது காட்டும். क्योंकि हमारे संकल्प से शब्द बनते हैं, संकल्प से वृत्ति बनते हैं, संकल्प से दृष्टि बनता है, संकल्प से संस्कार बनते हैं, संकल्प से व्यवहार बनता है। सारा खेल है संकल्प का। संकल्प है आपके निगेटिव, चेहरा भी निगेटिव बन जाएगा। ஏன்னா எண்ணத்தின் மூலமாக தான் எல்லாமே நடக்குது. முகத்துல தெரியுது, அகத்தின் அழகு முகத்துல வந்து தெரியும். எண்ணத்திலயும் வருது, நடத்தையிலயும் வருது, குணத்திலயும் சம்ஸ்காரத்திலயும் வருது. எல்லாமே எண்ணத்தை பொறுத்து தான் எல்லாமே அமையுது. कोई देवी को जाकर गाली दो, देवी का ऐसा वरदान का चेहरा है, हाथ है, मुस्कुराता चेहरा, उसको गाली दो तो गाली देने के बाद हाथ नीचे करके चेहरा पीछे करती है। அதாவது ஏதாவது ஒரு சிலைக்கு முன்னாடி யாராவது வந்து திட்டுறாங்க அப்படின்னா அந்த சிலை எப்படி இருந்துகிட்டே இருக்கும்? எப்பயுமே கை இப்படிதானே இருந்துகிட்டு இருக்கும். இல்ல அந்த திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்கிடுமா, இல்ல கையை தான் இப்படி காட்டிடுமா? और हमें कोई गाली देता है, वरदानी चेहरे के वजह हाथ के वजह नीचे हाथ करेंगे, चेहरा पीछे करेंगे, 15 दिन बात भी नहीं करेंगे, वो देवी कैसी बनेगी? ஆனா நாம வந்து எப்படி இருப்போம்? யாராவது நம்மள திட்டுறாங்க அப்படின்னா அப்படி இருந்துகிட்டே இருக்கிறமா என்ன? நம்ம முகம் வந்து வாடிடுது, இல்ல கை வந்து வரதான கை இல்லாம கீழே போயிடுது அப்படின்னா நம்மள வந்து அந்த மூர்த்திக்கு சமமானவங்க சொல்ல முடியுமா? हम वरदान का देने के बजाय कोई गाली देता तो क्या करते हैं? मतलब समझ गुस्से से ऐसा कोई मंदिर में है देवी? ऐसा कोई है पोज देवी का? ऐसा करने वाली पूजा नहीं जाएगी वो, क्योंकि वो बदवाई दे रहे हैं, गुस्से वाली है, काली कलकत्ता वाली है। அந்த மாதிரி வந்து கையை வந்து வச்சிருக்கக்கூடிய சிலையை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அவங்க வந்து காரி கல்கத்தா காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. इसलिए पॉजिटिव बनो, सकारात्मक बनो, दुआएं दो। पॉजिटिव वाला दुआएं नहीं देगा, शुभ भावना नहीं रह सकता, वो सहनशील नहीं हो सकता। निगेटिव वाला निगेटिव वाला दुआएं नहीं दे सकता, शुभ भावना नहीं दे सकता, सहन नहीं कर सकता। नेगेटिव காரணங்கள் வந்து ஆசீர்வாதத்தை தர முடியாது, பொறுத்துக்கொள்ள முடியாது। इसलिए वर्तमान समय अगर हमें सुखी बनना है, स्वस्थ बनना है, पॉजिटिव बनो। ஆகையால இந்த சமயத்துல நம்ம சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும் என்றால் பாசிட்டிவ் காரங்களாக ஆகணும். அதாவது எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். क्योंकि निगेटिव से तनाव पैदा होता है। तनाव को इंग्लिश में टेंशन कहते हैं। टेन मतलब 10, सन मतलब बच्चे। அதாவது நெகட்டிவ் சிந்தனை பண்றவங்களுக்கு டென்ஷன் உற்பத்தி ஆகுது. டென்ஷன் அப்படினாலே 10 குழந்தைங்க உற்பத்தி ஆயிடுது. टेंशन। अब जिसको ज्यादा बच्चे होते हैं, माँ बाप कमजोर होते हैं, शारीरिक रूप से, मानसिक रूप से। அதாவது நிறைய குழந்தைகள் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க இல்லையா? பேரண்ட்ஸ்க்கு நிறைய குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப கொஞ்சம் வருமானம் கம்மியா இருக்கு, அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் जिसको बच्चे ज्यादा होते हैं वो सुखी भी नहीं है, दुखी हमेशा। क्यों? बच्चे तंग कर रहे सारे। ஏன்னா யாருக்கு வந்து நிறைய குழந்தைகள் இருக்கோ அவங்க கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வருமானம் இருக்காது। योग में बैठेंगे, शुरू तो करेंगे मैं आत्मा हूँ, शांत स्वरूप शक्ति, फिर के मेरे को ने क्यों बोला, फिर ऐसा क्यों बोला। அத மாதிரி நமக்கு இங்க டென்ஷன் இருந்ததுன்னா யோகா பண்ணவும் முடியாது. அதுக்கப்புறம் மற்றவங்க மேல நமக்கு சிந்தனை வரும், இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, அவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு மற்றவங்களை சிந்தனை பண்ணிட்டு இருக்கும். इसलिए पॉजिटिव बनो, सकारात्मक बनो। ஆகையால எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திப்பவர்களாக ஆகுங்க, எல்லாரும் துணை கொடுக்கக்கூடியவர்களாக ஆகணும்। निगेटिव सोचने से, जैसे किसी के 10-12 बच्चे हैं, माँ बाप शांति से बैठेंगे, एक आएगा पापा जी मुझे कपड़े चाहिए, उसको बगा दूसरा कहेगा पापा जी मुझे परीक्षा की भी देनी है। जितने बच्चे होते हैं ज्यादा समस्या भी होती है। எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்களோ அவ்வளோ பிரச்சனைகளும் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் ஒன்று கேட்டுட்டு அப்படி நொச்சரிச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு கப்படா ட்ரெஸ் வேணும்பாங்க சில பேர் பணம் வேணும்பாங்க, சில பேர் பொருள் வேணும்பாங்க. எல்லாமே அந்த பிரச்சனைகள் தான். எங்க அதிகமா இருக்குதோ அந்த பிரச்சனைகள் இருக்கும்। तो हमारे बच्चे कौन से अनेक संकल्प विकल्प पैदा करेंगे, शाम को योग में बैठेंगे, वही संकल्प आपको हिलाते रहेंगे। पापा जी, एक का भगा दूसरे का पापा जी, फिर कहीं कहते पता नहीं योग में बैठते क्या क्या विचार आते, कहाँ से आते हैं, चैन की नींद क्यों नहीं आ रहे,
क्योंकि कोई ना कोई निगेटिव संकल्प आपको हिला रहे हैं और इसलिए नींद नहीं आ रही, इसलिए टेंशन है, इसलिए अपने विचारों को कम पैदा करो। அதனால உங்களுக்குள்ள கூட நிறைய எண்ணங்கள் வந்தா நிறைய குழந்தைகளை நம்ம பிறப்பது போன்று ஆகிவிடும். ஒவ்வொரு எண்ணங்களும் உங்களை வந்து துன்பப்படுத்திட்டு தான் இருக்கும். அதனாலதான் சில பேருக்கு வந்து தூக்கம் கூட வந்து வராதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி நிறைய எண்ணங்களை வந்து நமக்குள்ள கொண்டு வருவது தான். அதனால எண்ணங்களை குறையுங்க. और हम तो कहते हैं हम ब्रह्मचारी हैं, ब्रह्मचारी के कोई बच्चे नहीं होते। जिसके ज्यादा संकल्प ज्यादा चलते हैं, व्यर्थ चलते हैं, वो भी अपवित्रता है। அதாவது பிராமணர்கள் ஆனாலே வந்து பிரம்மச்சரியத்துல இருக்கிறவங்க இல்லையா? பிரம்மச்சரியம் அப்படின்னாலே என்னன்னா தூய்மை இல்லையா? ஆனா நிறைய எண்ணங்கள் வந்தது அப்படின்னா அது கூட நமக்கு என்ன ஆயிடுது, நிறைய வீணானவைகளை உற்பத்தி பண்ணது, அதனால अपवित्र தன்மை அப்படின்னு சொல்றாங்க. इसलिए अभी रक्षाबंधन आ रहा है ना, तो राखी बांधेंगे तो कौन सी राखी बांधो? मुझे व्यर्थों से मुक्त बनना है, निगेटिव कभी नहीं सोचना। ஆகையால இப்ப ரக்ஷாபந்தன் விழா வரப்போது எல்லாரும் உறுதி எடுப்போம். ரக்ஷாபந்தனால என்னன்னா உறுதி எடுப்போம். அதனால நீங்க எல்லாரும் என்ன உறுதி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு பொழுதும் நான் நெகட்டிவை சிந்தனை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற உறுதி எடுப்போம். கை தட்டுங்க. क्योंकि ये निगेटिव लीकेज हो जाता है। थोड़ा जैसे अंधा बैठ करके पीस रहे हैं, अंधा और कुत्ता बैठ करके उसको खा रहे हैं। अंधे को लग रहा है मैंने बहुत पीसा, लेकिन जमा कुछ भी नहीं, क्योंकि कुत्ते ने सारा खा लिया। इसी तरह थोड़ा योग कर लेते हैं, अमृत वाला कर लेते हैं और सारा दिन निगेटिव सोचते हैं, जितना कमाए खत्म। என்ன நம்ம வந்து செய்தாலும் அது வந்து வருமானம் இருக்கும். ஆனா இந்த குண்டர்கள் வந்து வேலை செய்யற நேரத்துல அது ஏதாவது ஒரு பொருளை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, தயார் பண்ணிட்டு இருக்காங்க, நாய் வந்து தூக்கிட்டு போயிடும். அப்போ கூட அவங்களுக்கு வந்து தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது. அதே போல நம்ம யோகத்துல வந்து நிறைய வருமானத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நமக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் இருந்தது, இந்த லூஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காணாம போகுது. எவ்வளவு சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவு சேர்க்கணும். आज हमारी अशरीरी स्थिति, विधेयी स्थिति, निराकारी स्थिति, परिस्थिति क्यों अनुभव नहीं करते? क्योंकि व्यर्थ सोचने की आदत है। व्यर्थ सोचने वाला इस स्थितियों की अनुभूति नहीं कर सकता। வீணான எண்ணங்களை தனக்குள்ள கொண்டு வரவங்க எவ்வளவுதான் இந்த அசரீரி நிலை, விதேகி நிலை சொன்ன நிலையெல்லாம் வந்து அனுபவம் செய்யணும்னு நினைச்சா கூட நினைக்க முடியாது. ஏன்னா வீண் சிந்தனைங்கிறது அதை முடிச்சு. एक शिष्य था, गुरु जी के पास गया, कहते गुरु जी मैं बहुत भक्ति करता हूँ, दान करता हूँ, पुण्य करता हूँ, लेकिन मुझे कुछ अनुभव नहीं हो रहा है। तो गुरु जी हंसने लगे, कहते बात तो सही है। 3-4 दिन पहले मैं बगीचे में बैठा था। ஒரு கதை சொல்றாங்க. அதாவது ஒரு குருக்கிட்ட வந்து ஒரு சிஷ்யர் வந்து போனாராம். எனக்கு வந்து कहा कि गुरुजी मैं बहुत भक्ति करता हूँ, दान करता हूँ, पुण्य करता हूँ। शिष्य कहता है गुरुजी को, लेकिन मुझे कुछ अनुभव नहीं हो रहा है। तो गुरुजी हंसने लगे। பக்தி பண்றேன், நிறைய தானம் பண்றேன், இருந்தாலும் எனக்கு வந்து சுகம் வந்து வரதில்லை, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். तो गुरुजी ने कहा मैं 3-4 दिन पहले बगीचे में बैठा था, उस समय 5-6 युवा आए। उन युवाओं ने कहा कि मुझे हमको पानी चाहिए। तो गुरुजी ने कहा सामने कुआं है, वहाँ बाल्टी है, रस्सा है, जाके पी के चले जाना। அப்ப அவங்க ஒரு தோட்டத்துல ஒரு 4 இளைஞர்கள் வந்து வந்தாங்க. அப்போ வந்து அது ஒரு உதாரணம் வந்து அவர் சொல்றாரு. இங்க பக்கத்துல தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பக்கத்துல வந்து கிணறு இருக்கு, அங்க இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. तो यूथ वहाँ चले गए और जाकर के उन्होंने क्या किया, बाल्टी को रस्से से बांधा, कुएं में छोड़ा, पानी खींचा, पानी नहीं मिला। फिर दोबारा बाल्टी डाली, फिर खींचा, नहीं मिला। फिर तीसरी बार, चौथी बार, 10-20 बार उन्होंने बाल्टी डाली, पानी खींचा, पानी नहीं मिला, प्यासे चले गए। அதாவது அந்த இளைஞர்கள்லாம் சரி கிணத்துக்கு தண்ணியை இறைச்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்க வந்து பக்கெட்ல அந்த கயிறு எல்லாமே இருந்ததா. அவங்க இறைச்சி பார்த்தாங்க தண்ணி நிக்கலையா, இறைச்சி பார்த்தாங்க தண்ணி நிக்கலையா. அப்புறம் பார்த்தா தாகத்தோடயே போயிட்டாங்க வாபஸ், தண்ணி கிடைக்கல. कुआं था, बाल्टी थी, रस्सा था, सब कुछ था, तो भी पैसे गए। கிணறு இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, வாளி இருந்துச்சு, கயிறு இருந்துச்சு, எல்லாம் இவங்களும் உழைச்சாங்க. ஆனா அவங்க தாகம் தீரல. எப்படி? क्योंकि बाल्टी को छेद थे, वो जो बाल्टी थी छेद वाली थी। ஏனென்றா அந்த வாளில வந்து ஓட்டை இருந்துச்சு, छेद वाली थी, इसलिए उसको प्यासे गए। ஏன்னா எவ்வளவுதான் இறைச்சாலும் அந்த தண்ணி வந்து அந்த ஓட்டை வழியா போயிட்டே இருந்தது. அதனால அவங்க தாகமாவே போயிட்டாங்க. वो तो कुएं के पास गए, हम सागर के पास है। बाबा तो सागर है। ஆனா நாம வந்து யார்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னா கடலோரமா வந்திருக்கோம், கடல் கிட்ட வந்திருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம தாகம் என்ன ஆகணும், தீரணும். आज हमारे पास बाल्टी भी है, मन है बाल्टी, बुद्धि है रस्सा,
और हम रोज मेहनत भी करते हैं, अमृतवेला उठते हैं, क्लास में आते हैं, सब कुछ करते हैं, तो भी प्यासे अनुभव नहीं हो रहा है, क्योंकि मन को छेद है, वेरा सोचने की आदत है। அதாவது நமக்கு வந்து பாபா என்ன கொடுத்துருக்காரு, மனசுங்கிறது வாளி மாதிரியும் புத்திங்கிறது கயிறு மாதிரியும். அவர்கிட்ட எவ்வளவு வேண்டுமானாலும் என்ன பண்ணிக்கலாம்னா தண்ணியை வந்து இறைச்சி நமக்குள்ள சேர்த்துக்கிடலாம். ஆனா அந்த வாளியில என்ன இருக்கக்கூடாது, ஓட்டை இருக்கக்கூடாது. ஆனா நம்ம மனசுல வந்து வீண் எண்ணங்கள்ங்கிற ஓட்டை இருக்குதுன்னா அடைய வேண்டிய தண்ணியை நம்மளால அடைய முடியாது, தாகமா தான் இருக்கும். इसलिए आज अपने मन के छेद को बंद करना इस भट्टी में. ஆகையால இன்னைக்கு நாம இந்த பட்டியில வந்துக்கிறோம் அப்படின்னாலே நம்முடைய மன ஓட்டைகளை அடைத்து விட வேண்டும். नहीं तो कितना समय भी ज्ञान में चलेंगे, कुछ भी करेंगे, अगर मन निगेटिव सोचता है, जैसे का ना अंधा पीस रहा और कुत्ता बैठ करके खा रहा है, थोड़ा सा कमाई कर लेते, सारा निगेटिव सोच करके खत्म, जमा कुछ नहीं. इसलिए व्यर्थों से मुक्त बनो, तब सुखी बनेंगे, स्वस्थ बनेंगे. ஆகையால நம்ம எவ்வளவுதான் ஞானத்துல இருந்தாலும் வந்துகிட்டே இருந்தாலும் நமக்கு ஒரு தாகம் இருந்துகிட்டே இருக்குன்னா அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த வீண் எண்ணங்களை நமக்குள்ள கொண்டு जो निगेटिव सोचता है उसके बाद सहन शक्ति नहीं होगी. வீண் எண்ணங்களை கொண்டு வரவங்களுக்கு சகன சக்தி இருக்காது, பொறுமை சக்திங்கிறது சகித்துக் கொள்ளக்கூடிய சக்திங்கிறது இருக்காது. सहन शक्ति बड़ी बहन है, बाकी शक्तियां उसकी छोटी बहन है. அந்த சகித்துக் கொள்ளக்கூடிய சக்தி வந்து பெரிய சகோதரி, மத்த எல்லாமே வந்து சின்ன சகோதரி. जब सहन शक्ति आएगी बाकी सारी शक्ति आएगी. எப்போ வந்து உங்களுக்குள்ள அந்த சகித்துக் கொள்ளக்கூடிய சக்தி வந்து எல்லா சக்தியும் பின்னாடி வந்துடும். ஏன்னா அக்கா எங்க இருக்கிறாங்களோ அங்க எல்லாமே அக்காங்க இருப்பாங்க. दैवी गुण शक्तियों के बच्चे हैं. தெய்வீக குணம் என்பது அவர்களுடைய குழந்தைகள். एक एक शक्ति के चार चार बच्चे, चार चार गुण है. ஒவ்வொரு சக்திக்கும் 4 குழந்தைகள் இருக்கிறாங்க, 4 சக்திகள் இருக்கு. अगर सहन शक्ति आएगी उसके 4 बच्चे भी आएंगे, शांति, एकाग्रता, एक रस और अंतर्मुक्ता. பாருங்க, சகித்துக் கொள்ளக்கூடிய சக்தி இருந்தது அப்படின்னா மனசுல அமைதி வரும், ஏகாகிர தன்மை வரும், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை வரும், அதே நேரத்துல வந்து ஏகரஸ் நிலை, ஒரே நிலைங்கிறது வரும். 4 और अष्ट शक्ति आएगी तो 8 चौक 32 दैवी गुण आएंगे. 8 சக்திகளும் வந்துச்சுன்னா எவ்வளவு சக்திகள், எவ்வளவு குழந்தைகள் உங்களுக்குள்ள வந்துருக்கும். 8 சக்தி இந்த 4, அப்ப எட்டுனாங்க குழந்தைகள் இருப்பாங்க உங்ககிட்ட. और जिसके पास 32 दैवी गुण है, अष्ट शक्ति है, वो है मास्टर सर्वशक्तिमान. யார் வந்து இந்த 8 சக்திகளையும் 32 குழந்தைகளையும் தனக்குள்ள வச்சிருக்காங்களோ அவங்க தான் மாஸ்டர் சர்வசக்திவான். கைத்தட்டு. राजा कभी अकेला नहीं चलता, प्रजा मंत्री सारे उसके साथ में चलते हैं, इसलिए वो डरता नहीं किसी से, दुश्मनों से. इसी तरह अगर हमको भविष्य में राजा बनना है तो हमारे साथ में गुण और शक्ति साथ में चलनी चाहिए. अगर आपके पास गुण शक्ति नहीं है तो आपके ऊपर माया वार करते हैं, आप पराजय हो जाते हैं. ராஜா என்றாலே வந்து தனியா போக மாட்டாங்க, ஒரு படையோட தான் போவாங்க. அதே போல இத்தனை சக்திகள், இத்தனை குழந்தைகள், இத்தனை குணங்களும் நமக்குள்ள இருக்குது அப்படின்னா நாம ராஜா நிறைய பிரஜைகளையும் உருவாக்கணும். इसलिए आज हम अकेले हैं, कोई गुण नहीं, शक्ति नहीं है, और इसीलिए आज बार बार माया हराती है. इसलिए व्यर्थ सोचने वालों के पास गुण शक्तियां नहीं होगी. ஆகையால இப்ப நம்ம தனியா இருக்கணும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா இத்தனை சக்திகளும் குணங்களும் வந்து இருக்காது, நம்ம ராஜா ஆக முடியாது. அதனால வீண் எண்ணங்களை உடைச்சிடணும். थोड़ा निगेटिव सोचा, सहन शक्ति भाग गई. जब सहन शक्ति भागे उसकी बहनें भी चली गई. जब बहनें भी गए तो दैवी गुण भी चले गए, अकेले रह जाएंगे. கொஞ்சம் வீணான எண்ணங்களை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சக்திகளும் போயிடும், நமக்கு இருக்கக்கூடிய குணங்களும் போயிடும், நம்ம தனியால ஆகிடும். पहले तो सहन शक्ति चली गई, फिर बाद में उसकी बहनें चली गई, फिर दैवी गुण भी चले गए. முதல்ல வந்து சகன சக்தி போயிடும், நமக்குள்ள சக்தி சகித்துக் கொள்ளக்கூடிய சக்தி போயிடும், அதுக்கப்புறம் அதனுடைய குணங்களும் போயிடும், அதனுடைய சக்திகளும் வந்து போயிடும், அப்புறம் நம்ம தனியா ஆகிடுவோம். सहना यही गहना है, बाकी गहने पहनो नहीं पहनो, लेकिन सहन शक्ति का गहना जरूर पहनो. சகித்துக் கொள்ளக்கூடிய சக்தியை கண்டிப்பா அணிய வேண்டும். மற்ற நகைகளை போடுறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த ஒரு நகையை நீங்க எப்பொழுதுமே அணிந்தே இருக்க வேண்டும். ये गले में ये चेन तो पहनी है, लेकिन अगर मन निगेटिव है चैन से नहीं रह सकेंगे. மனசு வந்து நெகட்டிவா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த தங்க நகைகள் அணிந்திருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த மகிழ்ச்சிங்கிறது இருக்காது. इसलिए चैन से रहने के लिए पॉजिटिव बनो. அதனால எப்பொழுதுமே சுகமாக வாழ்வதற்கு इसको चैन बोलते हैं.
तो पहनते हैं माता जी, देखो सभी ने चेन पहनी, लेकिन निगेटिव है तो चेन कोई काम की नहीं। அதாவது நகைகள் அணிஞ்சிருக்கீங்க, ஆனா நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா அந்த நகைகள் போட்டாலும் அது வேலைக்கு। तो ये चेन पहनो, पॉजिटिव की चेन गले में पहनो। அதனால எப்பொழுதுமே பாசிட்டிவாக நான் அணிய வேண்டும் அப்படிங்கிற அந்த நகையை வந்து நீங்க போட்டுக்கோங்க। जो पॉजिटिव सोचता है उसके भ्रुकुटी में आत्मक स्मृति का तिलक लग जाएगा। யார் வந்து எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ரெண்டு புருவ மத்தியில ஆத்மா ஜொலிக்கும்। उसके हाथ में दृढ़ता के कंगन होंगे। அவங்களுக்கு அந்த கையில வந்து திடத்தன்மை அப்படிங்கிற கங்கணம் இருக்கும்। अब कंगन तो पहना है गोल्ड वाला, लेकिन दृढ़ता ही नहीं, निगेटिव है, परेशान हो, दिखने में थोड़ी अच्छे लगेंगे। கங்கணம் வந்து நீங்க அணிஞ்சிருக்கலாம், தங்கத்தால கூட அணிஞ்சிருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள திடத்தன்மை என்பது இல்லை என்றால் அது அணிஞ்சிருந்தாலும் அணியாததுக்கு சமம்। पाँव में पायल पहनते हैं, पायल तो पहना लेकिन उमंग नहीं है, उत्साह ही नहीं, उमंग उत्साह के पायल पहनो। கால்ல வந்து நீங்க அந்த இது போடுறீங்க எல்லாம் நகை, கால்ல வந்து கொலுசு போடுறீங்க, நகை போடுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த ஊக்கம் உற்சாகம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அது அணிஞ்சிருந்தாலும் அணியாததுக்கு சமம்। क्यों आज निगेटिव के कारण उमंग उत्साह मैं नहीं कर सकती, मेरे से नहीं होने वाला, मैं नहीं कर सकती। क्यों निगेटिव है, उसके बाद दृढ़ता भी नहीं, उसके बुरकुटे में आत्मिक स्मृति का तिलक भी नहीं है, मन में निगेटिविटी है, और वो कैसे आकर्षित दिखाई पड़ेगी। அப்ப பாருங்க, மனசுல வந்து நெகட்டிவிட்டி இருந்தது அப்படின்னா ஆத்மா இங்க வந்து திலகம் வச்சிருந்தாலும் ஜொலிக்காது, கையில வந்து அந்த ஆயுதங்களை வந்து போட்டிருந்தாலும் அது திடத்தன்மைங்கிறது இல்லை அப்படின்னா அது இல்லாததுக்கு சமம்। காலில் வந்து நீங்க கொலுசு அணிஞ்சிருந்தாலும் அது அணியாததுக்கு வந்து சமமாயிடும்। क्योंकि हम गहने किस लिए पहनते हैं, आकर्षित दिखने के लिए। ஏன்னா நம்ம नகைகள் எதுக்கு போடுறோம் அப்படின்னா கவர்ச்சிக்காக, மற்றவங்க பார்க்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடணும்। तो संगम युग में ये ज्ञान के पॉजिटिव सोचने के गहने पहनो, अब आकर्षित, खुश रहने वाला, उमंग में रहने वाला, सदा वो आकर्षित दिखाई पड़ेगा। அதனால இந்த சங்கம் யுகத்துல இந்த நகையை வந்து நீங்க அணியுங்க। அது எந்த நகை அப்படின்னா பாசிட்டிவ் நகை அப்படிங்கறது நீங்க அணிஞ்சீங்கன்னா அதுவே உங்களுக்குள்ள ஊக்க உற்சாகம் திடத்தன்மைங்கிறது மற்றவங்களை கவர்ந்து। आजकल चेहरे पर वो लाली लगाते हैं, यहाँ तो साउथ में मैं किसी को देखता नहीं, लेकिन नॉर्थ में जाते सब पूरा पता नहीं क्या क्या लाली लगा करके आते रहते। இங்க வந்து சவுத்ல வந்து அப்படி அணிகிறாங்களே இல்லையோ முகத்துல, ஆனா அங்க வந்து நார்த் சைடுல வந்து அது அணிகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க। अब लाली तो लगाई, चेहरा मरा पड़ा है गुस्से में, लोग तो डर जाएंगे, पता नहीं इसको क्या हो गया। அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது மற்றவங்களை பார்க்கும்போது இவங்களுக்குள்ள இந்த கவர்ச்சி இருக்குது, இவங்க இந்த நகையை போட்டிருக்காங்க, இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அந்த பார்வை தான் வந்து போகும் அது அணிஞ்சிருந்தாங்க। इसलिए मधुर मुस्कान की लालेगा, हर बात में किसी ने गाली दे मुस्कुराते रहो तो वो आकर्षित हो गए, अच्छे दिखाई पड़ेंगे। ஆகையால நீங்க யார் என்ன சொன்னாலும் முக மலர்ச்சியோடயே இருங்க। तो ये ब्रह्मा कुमारी केंद्र एक ब्यूटी पार्लर है। அதனால இந்த பிரம்மா குமாரி ஒவ்வொரு நகையும் நம்ம எப்படி அணியணுங்கிற கற்றுக் கொடுக்கக்கூடிய பியூட்டி பார்லர் நம்முடைய பிரம்மா। और इस ब्यूटी पार्लर में जो आएगा 21 जन्मों तक वो प्रिंस प्रिंसेस बनेगा। இந்த பியூட்டி பார்லர்ல யார் வராங்களோ அவங்களுக்கு 21 ஜென்மம் பிரின்ஸ் பிரின்சஸ் ஆக ஆவார்கள்। सुंदर बनेगा, आकर्षित बनेगा, ரொம்ப அழகா ஆயிடுவாங்க, ரொம்ப கவர்ச்சிகரமா ஆயிடுவாங்க। इसमें कोई पैसा भी ज्यादा नहीं चाहिए। वो दुनिया में तो ब्यूटी पार्लर है, पता नहीं क्या क्या लगाते, आज कोई जानवर मरते हैं उसके लगाते, और ही कैंसर कई बीमारी होगी, यहाँ तो बीमारियों से मुक्त बन जाएंगे। இன்னைக்கு பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு எந்த ஒரு செலவும் வந்து இங்க கிடையாது। இன்னைக்கு உலகத்துல வந்து பியூட்டி பார்லர் அப்படின்னா என்னென்னலாம் வந்து பண்றாங்க இல்லைங்களா, கவர்ச்சிக்காக என்னென்னலாம் பண்றாங்க। पता नहीं कोई जानवर की चर्बी क्या क्या मिला करके वो बनाते रहते हैं और वो पुतते रहते हैं, ये सब चीजों से बीमारी होगी। ஏன்னா மேக்கப்காக என்னென்னவோ கெமிக்கல், அந்த மிருகத்துல இருந்து கூட நிறைய விஷயங்களை எடுத்து அந்த கெமிக்கல் பவுடராக கலந்து விற்பனை பண்றாங்க। அதை நம்ம வந்து அணியறதுனால என்னென்ன நோய்கள்லாம் வந்து உற்பத்தி ஆகும்। इसलिए हमें पॉजिटिव बनना, सकारात्मक बनना ही जरूरी। ஆகையால நான் எப்பொழுதுமே பாசிட்டிவ், அந்த நேர்மறையான எண்ணம் படைத்தவனாக ஆக வேண்டும்। निगेटिव सोचने वालों का दिमाग हमेशा गर्म रहता है। எப்பொழுதுமே அந்த எதிர்மறையாக சிந்திக்கக்கூடியவர்களுடைய மூளை வந்து சூடாவே தான் இருக்கும்। और जिसका दिमाग गर्म होता है उसके दिमाग में केमिकल उतरते, शरीर की बीमारी होती है। யாருடைய மூளை வந்து சூடா இருக்குதோ அங்க கெமிக்கல் கலந்த மாதிரி அங்க நோய் உற்பத்தி ஆகும்। इसलिए कहते भी है जिसका पाँव गरम, पेट नरम, दिमाग ठंडा,
उस घर में कोई डॉक्टर है उसको मार दो डंडा। அதனால வந்து இது மாதிரி ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க, யாருக்கு வந்து கால் சூடா இருக்கு, வயிறு சூடா இருக்கு, தலை வந்து नरम पेट नरम, அதாவது வயிறு வந்து ரொம்ப மென்மையாக சாஃப்ட்டா வந்து இருக்குது, மூளை வந்து குளிர்ச்சியா யாருக்கு வந்து இருக்குதோ அவங்க குடும்பத்துல வந்து டாக்டர் இருக்காங்க। लेकिन आजकल उल्टा होता है, पाँव रहते हैं ठंडे, दिमाग रहता है गर्म। இன்னைக்கு உலகத்துல வந்து அதுவே ஆப்போசிட்டா தான் நடக்குது, கால் வந்து ரொம்ப சூடாயிருது, மூளையும் சூடாயிருது। क्योंकि निगेटिव के कारण, ஏன்னா நெகட்டிவ் காரணம், அதான் காரணம் என்ன, 70% शरीर की बीमारी होते हैं निगेटिव से। 70% வந்து நோய்க்கு காரணம் என்ன என்றால் नेगेटिव தான்। 30% बीमारी होते हैं, कोई ना कोई माँ बाप को डायबिटीज है या कुछ है, उसको खून का ये होता है, और खाने पीने से 30%, 70% निगेटिव से। 70% வந்து இன்னைக்கு நோய்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா நெகட்டிவா திங்க் பண்றது தான் காரணம் சொல்றாங்க। பாக்கி 30% வந்து அவங்களுடைய வழிவழியா அவங்களுடைய பேரண்ட்ஸ்னுடைய அந்த நோய்கள் என்னவோ அது வரலாம், இல்ல கெமிக்கல் மூலமா। आज किसी को पेट की बीमारी होती है, ईर्ष्या वाले विचार चलाने वालों को पेट की बीमारी होती है। இன்னைக்கு வந்து வயிறு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த பொறாமை குணம்ங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கும்। பொறாமை குணம் வந்ததுன்னா வயிறு எரியுது அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால வயிறு அவங்களுக்கு கண்டிப்பா எரியும்। एसिडिटी या अल्सर, कोई क्यों ईर्ष्या, இந்த மாதிரி வந்து வயிறு பிரச்சனை நெகட்டிவ் அல்சர் இதெல்லாம் வரதுக்கு காரணம் என்னன்னா பொறாமை குணம் தான்। इसलिए कहते हैं ना, तुम मेरे को देख करके तुम्हारे पेट में जलन होता है क्या? அதனால தான் சொல்லுவாங்க இல்லையா, அவனை பார்க்கும்போது வயிறு எரியுது அப்படின்னு வந்து சொல்றது அதுதான் காரணம்। आज किसी को दूर का कम दिखता है, दूसरे की बुराई को आंखें फाड़ फाड़ करके गुस्से से देखेंगे, जो आंखें फाड़ता है बड़ी बड़ी करता है, आंखों की पुतली फैल जाती है, फिर डॉक्टर के पास जाएंगे, कहेंगे डॉक्टर जी आजकल मुझे धुंधला दिखता है। जो डॉक्टर चेक करता कहता आपको नंबर लग गया, चश्मा लगाना पड़ेगा। चश्मा तो लगाया, फिर भी बुराई देखना नहीं छोड़ेंगे, नंबर बढ़ता ही जाएगा। அதாவது இந்த கண்ணு பிரச்சனை வரக்கூடியவங்களுக்கு வந்து அந்த தூரத்துல இருக்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போவாங்க। அப்படி டாக்டர்கிட்ட போனா கூட அவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து சரியா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க। அதுக்கு காரணம் दूर का देखने से हमारी आंखें बड़ी बड़ी आंखों की पुतली फैल जाती है गुस्सा करने से, तो दूर का कम दिखाई पड़ेगा। फिर डॉक्टर चश्मा पहनेगा, चश्मा तो पहना, फिर भी बुराई देखने नहीं छोड़ेंगे, नंबर बढ़ता ही जाएगा। அதாவது தன்னுடைய பலகீனத்தையே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, மற்றவருடைய பலகீனத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கண்ணு பிரச்சனைன்னு டாக்டர்கிட்ட போவாங்கன்னா கண்ணு டாக்டர் என்ன கொடுப்பாரா, கண்ணாடி வந்து கொடுப்பாங்க। அந்த கண்ணாடி அணிஞ்சு எனக்கு இன்னமும் வந்து போகல பார்வை தெரியலன்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து பிறருடைய குறையை தான் பார்க்கறாங்கன்னு அர்த்தம்। आज किसी को नजदीका नहीं दिखता, अपने बुराई को कभी नहीं देखेंगे, नजदीका दिखना बंद। ஏன்னா இப்பெல்லாம் வந்து கிட்ட பார்வைங்கிறது அவ்வளவா வந்து தெரியுது இல்லையா, தனக்குள்ள என்னென்ன குறை இருக்குதோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லையா, ஆனா தூர பார்வை வந்து எல்லாருக்கும் வந்து நல்லாவே வந்து தெரியுதா। आज किसी को अस्थमा होता है, दमा, कोई भी बातों को पेट में दबा कर रखेंगे, क्या वो कुछ नहीं हुआ, अरे नाराज नहीं कुछ नहीं हुआ बहुत कुछ है, दबा कर रखेंगे, दमे का प्रॉब्लम। ஏன்னா இன்னைக்கு உலகத்துல வந்து அந்த எல்லாத்தையும் வந்து உள்ளுக்குள்ளவே அழுத்தி அழுத்தி வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து மாத்திரை மருந்து தேவையில்லை, வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் தான் வந்து தேவை। आज किसी को जॉइंट पेन होते हैं गुस्सा करने से, जो गुस्सा करता कड़ करके चलता विमान में चलता है, जॉइंट पेन मसल दर्द होते हैं। ஏன்னா இன்னைக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் வந்து நிறைய வருது, கால்ல சரி கையில வந்து சரி, அந்த மாதிரிலாம் ஜாயிண்ட் பெயின் வந்து நிறைய வருது। आज किसी को स्पॉन्डिलाइटिस होता है, सर्वाइव, रास्ते में जा रहे सब्जी लाने के लिए जा रहे मार्केट में, देखे वो क्या करती है, वो क्या करता है, इधर उधर देखने वालों को स्पॉन्डिलाइटिस होता है। फिर डॉक्टर के पास जाएंगे, क्योंकि डॉक्टर से मेरे गले में आजकल अकड़न हो रहे हैं, तो डॉक्टर चेक करता कहता आपको स्पॉन्डिलाइटिस हुआ, इसका इलाज करके डॉक्टर एक बड़ा सा पट्टा लगाता है। जब पट्टा लगेगा 6 महीना ना इधर देखेंगे ना इधर देखेंगे, सीधा देखते चलना पड़ेगा। ஏன்னா நமக்கு வந்து மனிதர்களுக்கு பார்வை எப்படி இருக்குன்னா இப்ப மார்க்கெட்டுக்கு போனா கூட இங்க பார்ப்போம் அங்க பார்ப்போம், அதே கவர்ச்சியிலேயே போயிட்டே இருக்கும்। அப்புறம் கழுத்து வலின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போவோம், அங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெரிய வந்து பெல்ட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல வந்து மாட்டி விட்டுருவாங்க। அதுக்கப்புறம் நம்ம இங்கேயும் பார்க்க முடியாது அங்கேயும் பார்க்க முடியாது, ஒரே ஸ்ட்ரெயிட்டா பார்த்துட்டே போவோம்। तो आज लोग बीमार क्यों पड़ते हैं? निगेटिव से, गुस्से से। सारे बीमारी का कारण है निगेटिव। इसलिए अगर स्वस्थ बनना चाहते हैं, सुखी बनना चाहते हैं, पॉजिटिव बनो।
ஆகையால ஆரோக்கியமா வாழணும் சுகமா வாழணும் அப்படின்னா பாசிட்டிவா இருங்க. ஏன்னா நெகட்டிவ் தான் இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணமாக இருக்கு. आज किसी को शुगर होती है, शुगर कोई मीठा खाने से नहीं होती। टेंशन, क्या टेंशन? मैं इसका पति हूँ, मैं इस घर का मालिक हूँ, मैं इसकी माँ हूँ, इसको मैंने पढ़ाया लिखाया छोटे से बड़ा किया। जब इसकी शादी हुई अपनी पत्नी का मानता है, मुझे नहीं पूछता अभी मेरी ऐसी हालत है, भविष्य में पता नहीं क्या होगा। ये टेंशन शुगर पैदा हो। இன்னைக்கு உலகத்துல வந்து சுகர் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சுகர் சாப்பிடுறதுனால ஜாஸ்தி வந்து ஆகிறது கிடையாது, டென்ஷனால தான் ஆகுது. ஏன்னா குடும்பத்துல இவங்க இப்படி பண்றாங்க, மருமகள் இப்படி பண்றாங்க, மாமியார் இப்படி பண்றாங்க, இந்த மாதிரி உறவுகள் வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு டென்ஷன் அதிகரிக்கிறதுனால சுகர் வந்து அதிகரிக்குது. जब शुगर होगी तो क्या करेंगे? टेंशन में आना बंद नहीं करेंगे, मीठा खाना बंद करेंगे। சுகர் வந்துருச்சு அப்படின்னா டென்ஷனை குறைக்கணும்னு விரும்புறதுல யாரும் எல்லாரும் வந்து சுகரை குறைச்சிருக்கணும் சர்க்கரையை சாப்பிடணும் கிடையாது. इसलिए टेंशन फ्री बनो, टेंशन विடுபடுங்கள், पॉजिटिव बनो, सकारात्मक बनो, पॉजिटिवाக ஆகுங்கள். निगेटिव के कारण आज जीवन की सारी समस्याएं, इसलिए अपने आप को क्या करना है? पॉजिटिव। आज किसी को ब्रेन हेमरेज होता है, ब्रेन ट्यूमर होता है, क्यों? गुस्सा करने से। இன்னைக்கு உலகத்துல வந்து பிரைன் டியூமர் ஆகுது இல்லையா, மூளையில கட்டி வருது, அதுக்கு காரணம் என்னன்னா அதுவும் டென்ஷன். इसलिए आज बच्चे ने गिलास गिराए तो गुस्सा करेंगे, तेरे को अक्ल नहीं, तुम कमा के लाओ तो पता चलेगा। ग्लास था 10 रुपए का, गुस्सा करेंगे, हार्ट में प्रॉब्लम आएगा, 10 लाख रुपए का ऑपरेशन करना पड़ेगा। ग्लास रुपए था 10 रुपए। குழந்தை வந்து ஒரு கிளாஸை வந்து தள்ளி விட்டுச்சு அப்படின்னா அவங்க அம்மா வந்து நிறைய கோபப்படுவாங்க. அந்த கிளாஸ் வந்து ஒரு 10 ரூபா தான், வேணும்னா நம்ம டென்ஷன் ஆகாம வாங்கிடலாம். ஆனா இவங்க வந்து அந்த டென்ஷன் ஆகி ஹார்ட் பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அந்த 10 ரூபா டம்ளர் இல்ல, இவங்க 10,000 அதுக்காக செலவு பண்ணிக்கிட்டு எவ்வளோ வந்து டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. इसलिए अगर किसी को यहाँ बुलाते ना ब्रह्मा कुमारी में आओ तो क्या बोलते? भाई जी हमको टाइम ही नहीं, बिजी रहते हैं हम लोग बहुत। अब यहाँ नहीं आएंगे, कोई टेंशन करेंगे, गुस्सा करेंगे, कोई भूल हो जाएगी, जेल में जा लेंगे, जेल में जाने का टाइम है। பாருங்க, இங்க வரணும், நீங்க வாங்க பிரம்மகுமாரி இடத்துக்கு வாங்க, நீங்க கூப்பிடுறீங்க உலகத்துல இருக்கிறவங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டைம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோபப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையில அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு கூட சில பேர் வந்து அந்த கோபத்தை வந்து ஜெயிக்க முடியாம ஜெயிலுக்கு கூட போவாங்க. அப்புறம் ஜெயில போனா என்ன கிடைக்கும் அவங்களுக்கு? आज यहाँ नहीं आएंगे, गुस्सा करेंगे, कोई प्रॉब्लम आएगा, बीमारी, हॉस्पिटल में सोने का टाइम है, लेकिन यहाँ आने का टाइम नहीं है। அங்க பாருங்க ஜெயிலுக்கு போறதுக்கு டைம் இருக்குது, ஆனா இங்க வர்றதுக்கு டைம் இல்ல. இப்ப பாருங்க கோபத்துல இருந்து விடுதலை அடைஞ்சீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம் நம்ம சொல்றோம், ஆனா அவங்களுக்கு வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க போயிட்டு டைம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு படுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு டைம் கிடைச்சிருந்தா அவங்களுக்கு? यहाँ नहीं आएंगे, कोई ना कोई प्रॉब्लम आएगा, झगड़ा होगा, पुलिस स्टेशन जाने का टाइम है, यहाँ आने का टाइम नहीं। இங்க வர சொல்லுவோம், ஆனா இங்க டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நல்லா சண்டை போடுவாங்க, உலகத்துல நல்லா கோவப்படுவாங்க. அங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போறதுக்கு இன்னைக்கு தயாரா இருக்காங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கு, ஆனா நம்ம இங்க கூப்பிடுற வர்றதுக்கு அவங்களுக்கு டைம் கிடையாது. कोर्ट कचहरी में जाने का टाइम है, கோர்ட் கேஸ் அப்படி போறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கு, ஆனா நம்ம கிட்ட வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு டைம் இல்லைன்றாங்க. यहाँ नहीं आएंगे तो अशांत होगा, शांति के लिए कई टूरिस्ट प्लेस में जाने का टाइम है, यहाँ आने का टाइम नहीं है। இங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோம், ஆனா அவங்களுக்கு டைம் இல்ல. இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அமைதி கிடைக்குன்னு சொல்லுவோம், ஆனா இங்க வர்றதுக்கு அவங்களுக்கு டைம் இல்ல. ஆனா உலகத்துல வந்து சுத்துறதுக்கு மட்டும் அவங்களுக்கு டைம் கிடைக்கும். अब ये सारी जगह कोर्ट, जेल, पुलिस स्टेशन, हॉस्पिटल जेब काटने वाली जगह है। இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா அது ஹோட்டலா இருந்தாலும் சரி எந்த இடத்துலயும் இன்னைக்கு மனது அந்த ஜேப்ல இருக்கக்கூடிய பணத்தை காலி பண்றதுக்காக बिना पैसे का काम नहीं चलेगा, जेब कटेगा। ஏன்னா பணம் இல்லாம வேலை நடக்காது இன்னைக்கு உலகத்துல. எல்லாரும் வந்து இந்த ஜேப்ல இருக்கக்கூடிய பணத்தை செலவு பண்றதுக்கு தான் எல்லா இடத்துக்கும் போறாங்க. यहाँ आओ, ब्रह्मा कुमारी की भंडारी में डालो, कहीं डालने की जरूरत नहीं पड़ेगी। ஆனா இங்க வாங்க, இந்த உண்டியல்ல போடுங்க பணத்தை அப்படின்னா யாருக்கும் வந்து மனசு வராது. ஆனா அங்க ஹோட்டல்ல போயிட்டு நல்லா சாப்பிடுவாங்க, சுத்துவாங்க, அந்த இடத்துக்கெல்லாம் பணத்தை மட்டும் நல்லா செலவு பண்ணுவாங்க. आपके शहर में बहुत सारे हॉस्पिटल बना है, लेकिन मन का कोई हॉस्पिटल बना है? क्योंकि बीमार क्यों पड़ रहे हैं? मन टेंशन में, निगेटिव है, उसका कोई हॉस्पिटल नहीं है।
वो डॉक्टर दवाई देता है, वहां से दब देगी, कहीं और से निकलते हैं, वहां से दब भी कहीं और। इसलिए ब्रह्मा कुमारी का केंद्र एक बहुत बड़ा हॉस्पिटल है। உலகத்துல வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குது இல்லையா, நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்லாம் மனதினுடைய நோயை வந்து குணப்படுத்தக்கூடிய ஹாஸ்பிட்டல் வந்து கிடையாது. அது மனதினுடைய டென்ஷனை போக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் எது அப்படின்னா பிரம்மகுமாரிகள் ஹாஸ்பிட்டல் தான். அதுக்காக தான் பிரம்மகுமாரி ஹாஸ்பிட்டல் வந்து உருவாக்கியிருக்காங்க. इसलिए भोलेनाथ वैद्यनाथ शिव बाबा ने हर शहरों में मन का हॉस्पिटल खोल रहे हैं, मन को ठीक करने वाला हॉस्पिटल। और जिनका मन अच्छा है, तन भी अच्छा है, सब कुछ अच्छा है। அதனால மனதினுடைய நோயை குணப்படுத்தக்கூடிய ஹாஸ்பிட்டல் பாபா வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. அது வேற எதுவும் இல்ல, இந்த சென்டர் தான். उस डॉक्टर के पास जाते हैं तो डॉक्टर पहला क्या बोलता है, ज्यादा टेंशन में नहीं आओ, टेंशन के कारण आपको ये रहे, उसके लिए कोई टैबलेट देता है, ये खा लो और टेंशन खत्म हो जाएगा, कोई देता है? ब्रह्मा कुमारीज में रोज ये टैबलेट मिल रहे। मुरली क्या है, डिस्पेंसरी, फ्री में दवाई मिल रहे। जो हुआ अच्छा हुआ, कर्मों का हिसाब, मन को चुप रखो। कितने टैबलेट, उस टैबलेट खाने से साइड इफेक्ट होगा, लेकिन इससे कोई साइड इफेक्ट नहीं है। அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, அந்த டாக்டர் வந்து நோய்க்கு வேணா குணப்படுத்தலாம், ஆனா மனதினுடைய டென்ஷனை வந்து இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாத்திரையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இறைவனுடைய படைப்புல இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்களுக்கு மனநோயை போக்கக்கூடிய அந்த நோய்க்கு மருந்து வந்து உங்களுக்கு தினந்தோறும் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா இப்ப டெய்லி முரளி தான் நமக்கு அந்த நோய்க்கு உண்டான மருந்து. அதுல अभी तो बाबा ने इसको किराए पर लेकर के खोला हुआ है। आप लोग सब मिल करके हॉस्पिटल कम यूनिवर्सिटी खोलो। आप जो धन लगाएंगे वो 21 जन्म तक स्वस्थ और सुखी रहेंगे। இங்க உங்களுக்கு வந்து வாடகைக்கு இடம் பிடிச்சு இது வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஓபன் பண்ணிருக்கீங்க. நீங்க எல்லாரும் சேர்த்து ஒரு பாபா வீடு வந்து சொந்தமாக நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எல்லாரும் உலகத்துல இருக்கிறவங்க याद रखना, आगे चल करके वो दवाई भी काम नहीं करेंगी, आखिर यहाँ ही सब आएंगे। लेकिन क्यों नहीं आ रहे हैं, क्योंकि आपका जगह ही नहीं आपके पास। इसलिए बड़ा बड़ा हॉल खोलो, बड़ा बड़ा सेंटर खोलो फटाफट। आप सभी के पास जो भी है, जब तक आप ये संकल्प लो, जब तक हमारा खुद का सेंटर नहीं बनाएंगे तब तक हम दिवाली नहीं मनाएंगे, फालतू खर्चा नहीं करेंगे। सब मिल करके तो इतने लोगों में हो जाएगा। ஆகையால எல்லாரும் கடைசியில எங்கதான் வருவாங்க அப்படின்னா பாபா வீட்டுக்கு தான் வந்து குடிவாங்க. ஏன்னா மருந்து, அந்த டென்ஷனை போக்கக்கூடிய மருந்து வந்து இங்கதான் வந்து கிடைக்குது. அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து பெரிய பெரிய ஹால் ஓபன் பண்ணுங்க, பெரிய பெரிய இந்த மாதிரி இடங்களை வந்து எல்லாரும் சேர்ந்து ஓபன் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்கும் அதுல நன்மைங்கிறது இருக்கு. எது வரைக்கும் நம்ம வந்து ஓபன் பண்ணலையோ அது வரைக்கும் நாங்க தீபாவளி கொண்டாட மாட்டோம், நாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதி கூட எடுத்து அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. गाड़ी के अंदर पेट्रोल डाल दो, वही पेट्रोल का पाइप ड्राइवर के मुंह में डालो तो क्या हो जाएगा? இப்போ ஒரு வண்டியில வந்து பெட்ரோல் போட வேண்டிய இடத்துல வந்து போடணும் இல்லையா, இல்லன்னா டிரைவர் வாயில பெட்ரோல் ஊத்துவாங்களா? அப்படி ஊத்துனாங்கன்னா அது என்ன ஆகும்? क्योंकि गाड़ी का भोजन पेट्रोल डीजल है और उसका जो ड्राइवर है उसका भोजन है सब्जी दाल रोटी चावल। ஏன்னா அந்த வண்டியினுடைய உணவு எது அப்படின்னா பெட்ரோல் டீசல் இல்லையா, மனிதனுடைய உணவு என்ன அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் சாப்பாடு. इसी तरह ये शरीर गाड़ी है, मंडी है, और इसका भोजन क्या है, दाल सब्जी दाल चावल जो भी तीनों बार हम डालते हैं, लेकिन इसका जो ड्राइवर है उसका कोई भोजन देते हैं। और इसीलिए ये गुस्सा, ये तनाव, टेंशन क्यों आता है, क्योंकि अगर ड्राइवर ने भोजन ही नहीं किया टेंशन में आएगा, एक्सीडेंट करेगा। इसीलिए आज गुस्सा, एक गाड़ी दूसरे पर टकराती है। ஆகையால நம்முடைய உடல் என்பது வண்டி, அந்த வண்டிக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணுமோ அதெல்லாம் சாப்பாடு கொடுத்துடணும். நம்முடைய ஆத்மா என்ன அப்படின்னா டிரைவர். அப்ப டிரைவருக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடெல்லாம் கிடைச்சாதான் வண்டி நல்லா ஓடும். இப்ப சப்போஸ் அந்த டிரைவருக்கு கூட சாப்பாடெல்லாம் கிடைக்கல அப்படின்னா மனசை டென்ஷன் படுத்திக்கிட்டு எங்கேயாவது போயிட்டு மோதிடுவாங்க வண்டியை இல்லையா. அத மாதிரி நம்முடைய டிரைவர் ஆத்மா அதுக்கு கிடைக்க வேண்டிய போஜனங்கள்லாம் கிடைக்கணும். इसीलिए रोज आकर ब्रह्मा कुमारी का केंद्र, यहाँ इस शहर में जितने भी आत्मा रूपी ड्राइवर हैं उनको भोजन करने का ये डाइनिंग हॉल है। அதனால இது என்ன பாபாவுடைய வீடு என்னன்னா முதல்ல ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, இப்ப என்ன சொல்றாங்கன்னா டைனிங் ஹால். யாரெல்லாம் இங்க வராங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆத்ம போஜனம் என்பது கிடைக்குது. டிரைவருக்கு, ஆத்மா சொல்லக்கூடிய டிரைவருக்கு சாப்பாடு கிடைக்குது. लेकिन इतने ड्राइवर आते बाकी तो नहीं आते और इसीलिए वो दुखी है। ஏன்னா டிரைவர் எவ்வளவு பேர் வர்றாங்க, இன்னைக்கு உலகத்துல மாற்றம் வரல. அதுக்கு காரணம் என்னன்னா துக்கத்துல இருக்காங்க. कितना भी 10 मन
10 मंजिल का मकान हो, कितना भी धन हो, कुछ भी हो, आत्मा को शांति कभी नहीं मिलेगी। இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கலாம், 10 அடி 10 மாடி கூட இருக்கலாம். ஆனா மனிதனுக்கு வந்து சுகம் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா ஆத்மாவுக்கு கிடைக்க வேண்டிய போஜனம் கிடைக்கவில்லை. छोटे बच्चों को मम्मी पापा से बिछड़ा हुआ है, मम्मी पापा से दूर हुआ है, और उसको आइसक्रीम खिलाओ, कुछ भी, मुझे पापा से चाहिए मिलना है, मुझे मम्मी से मिलना है, वो कुछ आइसक्रीम दो, कुछ भी करो, नहीं खाएगा, रोता रहेगा। इसी तरह आज हर आत्माएं रो रहे, चिल्ला रहे, क्योंकि मम्मी से दूर है, पापा जी से दूर है। कोई कितना भी बड़ा मोबाइल लो, टीवी लो, उसे शांति थोड़ी मिलेगी। குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகள் அப்பா அம்மாவை தொலைச்சிட்டாங்க, அப்பா அம்மா கிட்ட இருந்து தொலைச்சு போயிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள், தொலைச்ச குழந்தைகளுக்கு என்னதான் நம்ம சாப்பாடு கொடுத்தாலும், ஐஸ்கிரீம் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, அந்த குழந்தை என்ன சொல்லணும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எங்க அப்பாவும் அம்மாவும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது போலதான் இன்னைக்கு உலகத்துல துக்கத்துக்கும் இந்த மாதிரி அசாந்திக்கும் காரணம் என்ன அப்படின்னா கிடைக்க வேண்டிய தாய் தந்தை பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிடல, அதனாலதான் எல்லாரும் வந்து துக்கத்துல இருக்காங்க। इसीलिए पॉजिटिव बनना, ईश्वरी महावाक्य सुनना बड़ा जरूरी है। इससे हम हेल्दी वेल्दी और हैप्पी बन सकते हैं। அதனால பாசிட்டிவ் சிந்தனை பண்ணுங்க, அதனால நம்ம ஆரோக்கியமாகவும் இருப்போம், அதே நேரத்துல செல்வந்தர்களாகவும் ஆகும்। तो मैं खुद पॉजिटिव है निगेटिव कैसा पता चलेगा? நான் வந்து நெகட்டிவ் நினைக்கிறேன்னா பாசிட்டிव நினைக்கிறேன்னா எப்படி தெரியும் நமக்கு? सामने से कोई व्यक्ति आ रहे हैं, उसको देखते हैं, रास्ता काट रहे हैं, उसको देखना पसंद नहीं करते, आप निगेटिव है। யாராவது வந்து உங்க முன்னாடி வர்றாங்க, அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒதுங்கணும், ஆனா ஒதுங்காம நீங்க வாட்ட நின்றுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் இருக்குன்னு அர்த்தம்। अगर आपके पति की कोई महिमा करता है, तुम्हारा पति तो बड़ा अच्छा है, तेरे को क्या पता वो क्या है, मैं जानती हूँ, तुमने तो दूर से एक दिन देखा है, मैं पूरी जिंदगी उसके साथ रही हूँ, वो क्या है। अगर पति की महिमा नहीं सुन रहे, आप निगेटिव है। யாராவது யாருடைய மனைவியாவது பிறர் வந்து புகழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உனக்கு என்ன தெரியும், நீ இன்னைக்கு ஒரு நாள் தான் பாக்குற, நான் வாழ்க்கை முழுவதும் இவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு இல்ல தெரியும் இவனை பத்தி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க மேல உங்களுக்கு நெகட்டிவ் இருக்குது மனைவி மேல அப்படின்னு அர்த்தம்। अगर आपके सास की कोई महिमा करता है, तुम्हारी सास तो देवी जैसे, अरे वो क्या है बुढ़िया, मैं जानती हूँ, निगेटिव है। மருமகளை பத்தி யாராவது புகழ் பாடினாங்க அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க தாய்மார்கள் அப்படின்னா உனக்கு என்ன தெரியும், இன்னைக்கு ஒரு நாள் வந்து நீ புகழ பாடிட்டு போயிடுற, 4 நாள் அவங்க கூட வாழ்ந்துட்டே இருக்கிற, எனக்கு இல்ல தெரியும் அவங்கள பத்தி அப்படின்னு நீங்க நினைப்பீங்க। अगर आप एक व्यक्ति के प्रति भी निगेटिव है, आपको सुख और शांति नहीं है, आपका स्वास्थ्य बिगड़ सकता है। ஆகையால யார் மேலயாவது உங்களுக்கு நெகட்டிவ் இருக்குது என்றால் உங்களால ஆரோக்கியமாகவும் சுகமாகவும் வாழ முடியாது வாழ்க்கையில்। आजकल डॉक्टर ये भी कहते हैं, अगर स्वास्थ्य को ठीक रखना है, कड़वी चीजें खाना पसंद करो। ஆகையால இன்னைக்கு டாக்டர் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா புளிச்ச விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்குள்ள சாப்பிடாதீங்க, அப்பதான் வந்து நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க। इसीलिए आजकल लोग करेले का जूस पीते हैं, करेले की सब्जी खाते हैं, नीम का दातुन करते हैं, नीम के बीज, वो नीम का वो ये भी आता है, पेस्ट भी आता है, वो वास्तव में कड़वी चीजें, मतलब करेले की सब्जी, ये वो आता नहीं, जीवन में आने वाली कड़वी बातों को डाइजेस्ट करना, कोई मेरा अपमान करे, निंदा करे, उसको डाइजेस्ट करना, ये है करेले खाना, और ये करने से आप स्वस्थ बनेंगे, कोई बीमारी नहीं होगी। அதனால வந்து நோய் வந்து உங்களுக்கு வயிற்றுல நோய் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி கசப்பான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க। ஆனா இங்க உண்மையிலே கசப்பான பொருட்கள்லாம் என்ன அப்படின்னா நமக்குள்ள நெகட்டிவ் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நோய் குணமாகிறது இல்லை। आज डॉक्टर आजकल ये भी कहते हैं खुश रहो, लेकिन लोग खुश होने के लिए क्या करते हैं, लाफिंग क्लब में जाएंगे, हाथ ऊपर करेंगे, हाँ 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 करेंगे, घर में आते पत्नी का मुंह देखते चेहरा डाउन हो गया। ஏன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா உடனே என்ன முடிவு எடுக்கிறாங்க மக்கள் அப்படின்னா இந்த மாதிரி சிரிப்பூட்டக்கூடிய கிளப் எங்கடா இருந்ததுன்னா அங்க போயிட்டு நாம சிரிச்சுட்டு வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க। इसलिए हम पॉजिटिव बने कैसे, ये तो मैंने आपको बताया कि वर्तमान समय कितना जरूरी है, जिससे आज हमारा स्वास्थ्य बिगड़ रहे हैं, हमारे संबंध बिगड़ रहे हैं, उसे क्रोध पैदा होता है, निगेटिव से उत्पत्ति क्रोध की होती है। ஆகையால நம்ம பாசிட்டிவாக நினைவு செய்யணும், இந்த மாதிரி நெகட்டிவ்ங்கிறது நமக்கு எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கறத சிந்தனை பண்ணணும்। कुकर को गैस के ऊपर रखो, गरम होगा, गरम होते होते सीटी मारना शुरू करेगा, कुकर सीटी मारेगा तो सब्जी पकाएगा, लेकिन कोई मनुष्य सीटी मारेगा तो குக்கர்ல வந்து பிரஷர் வந்தது அப்படின்னா விசில் வைக்கணும், விசில் இருந்து வெளியில அந்த பிரஷர்லாம் என்ன ஆகிட்டே இருக்குது வெளியில இருக்கு। அதே போல மனதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரஷர்லாம் வெளியில வந்தா என்ன ஆகும்,
जब मन को जब ये प्रेशर आएगा, किसी का मर्डर भी कर सकता है, सुसाइड भी कर सकता है, कुछ भी गलत कर सकता है। इसलिए मन को कभी प्रेशर आने नहीं दो। அதனால மனிதர்கிட்ட பிரஷர் வந்தது அப்படின்னா நிறைய பேர் நாடர் கேஸ்ல கூட போயிடுது, கொலை கூட பண்ணிடுறாங்க. அதனால மனதினுடைய பிரஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. मैं काफी सारे जेलों में जाता हूँ, जब जेल में जाता हूँ, जेलों के बाहर एक बोर्ड लगा रहते हैं, जेल में जो बंदी है, काम विकार वाले कितने बंदे हैं जेल में, क्रोध वाले कितने हैं, लोभ लालच वाले कितने हैं, नशे वाले 70% कैदी होते हैं क्रोध वाले। இப்போ இவங்க ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னா இல்லைங்களா, அப்ப அந்த ஜெயில போகும்போது ஒரு போர்டு வந்து வச்சிருப்பாங்க. அந்த போர்டுல வந்து யார் யார் என்னென்ன கேஸால இந்த சிறைக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற போர்டு வந்து வச்சிருப்பாங்கன்னா, அதுல வந்து 70% வந்து கோபத்தாலதான் இந்த சிறைக்குள்ள வந்திருக்கிறாங்க, அவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு 70% காட்டியிருப்பாங்க. कई बार मैं काफी सारे 11-12 हजार स्कूलों में गया हूँ। जब स्कूलों में बच्चों को सामने बिठा करके बच्चों को प्रश्न पूछता, बच्चे ये बताओ इसमें से गुस्सा किसको किसको आता है, झूठ बोले कौवा काटे, लगभग 70% बच्चे 80% बच्चे हाथ खड़ा करते हैं, सर हमको गुस्सा आता है। तो टीचर को मैं पूछता हूँ, सर आप लोगों ने कोई गुस्से पर कंट्रोल करने का लेसन नहीं सिखाया? सर कहते हैं हमको भी गुस्सा आता है। आज के स्कूलों में ये गुस्से पर कैसे कंट्रोल करना, ये सिखाने की जरूरत है। அதாவது ஸ்கூலுக்குலாம் கூட போயிட்டு கிளாஸ் வந்து எடுத்துருக்குறாங்க. அப்படி கிளாஸ் எடுக்கும்போது நிறைய பேருக்கு கேட்பேன், இந்த கோபத்தால யாரெல்லாம் வந்து பாதிக்கப்படுறீங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட அங்கேயும் வந்து முக்கால்வாசி வந்து கையை தூக்குறது வந்து கோபத்தால தான் பாதிக்கிறது. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, டீச்சர்ஸ் கூட அந்த மாதிரி கோபத்தால தான் பாதிக்கப்படுறாங்கன்னு இருக்கிறாங்க. ஆனா அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோபத்துல இருந்து விலகுவதற்கு பயிற்சி சொல்லி கொடுக்குறவங்களுக்கே என்ன வருது, கோபம் தான் வந்து வருது. तो आज हमें गुस्सा ना आए, हमारा मन सदा पॉजिटिव रहे, जिसे हम सुखी रहे, जिसे हम स्वस्थ रहे, उसके लिए क्या करें? उसके लिए सबसे पहली बात है, कर्मों के खुई गति को सदा याद रखो। ஆகையால இன்னைக்கு நம்ம வந்து ஒரு உறுதி எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, நான் எப்பொழுதுமே வந்து நெகட்டிவா வந்து சிந்திக்க மாட்டேன், கோபப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்துக்கணும். ये पहली बात। முதல் விஷயத்தை நான் சொல்றேன், கர்மத்தினுடைய விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுல முதல் விஷயம் நான் சொல்றேன். आज कई कहते हैं मैं इसके रास्ते में कभी गई नहीं, मैंने इसका बुरा कुछ किया नहीं, वंडरफुल है, फिर भी मेरे साथ ये ऐसे क्यों कर रहे हैं? ऊपर भी कह गए, भगवान तुमने आंखें बंद किया क्या, ये मेरे साथ क्या हो रहा है? இப்ப இன்னைக்கு உலகத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி பண்ணவே இல்லையே, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணவே இல்லையே, மேல இருக்கக்கூடிய கடவுள் என்ன கண்ண மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படிலாம் கூட சொல்றாங்க. ताली कभी एक हाथ से नहीं बजती, ताली के लिए 2 हाथ चाहिए। ஏன்னா கை வந்து ஒரு கை தட்டுனா ஓசை வராது, கண்டிப்பா 2 பக்கமும் தான் ஓசை எழும்பும். अगर कोई व्यक्ति मेरे साथ गलत करता है, मैंने भी कभी इसके साथ गलत किया था, அதாவது ஒருத்தர் வந்து ஏதாவது தவறு செய்திருந்தாங்கன்னா அது ஒருத்தர் மட்டும் காரணம் இருக்காது, கண்டிப்பா நானும் ஏதாவது ஒரு தவறு செய்திருக்கணும். हमारे आसपास के जितने लोग हैं, कोई आपको देने के लिए है, कोई आपसे लेने के लिए है। அதாவது நம்ம அக்கம் பக்கம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அது நம்ம கொடுக்கறவங்களுக்கும் கணக்கு வழக்கம் முடிக்கிறவங்களும் இருப்பாங்க, இல்ல கொடுக்கணுங்கிறது கூட இருக்கும். हमारे कर्मों से हमारा शरीर बनता है, कर्मों से संबंधी मिलते हैं, सब कुछ कर्मों से होता है। நம்மளுடைய கர்மத்தால தான், நம்மளுடைய செயலால தான் நமக்கு சரீரம் கிடைச்சிருக்கு, நமக்கு உற்சாக உறவுகளும் கிடைச்சிருக்கு, கர்மத்தால தான் எல்லாமே அமையும். कोई बहू है, सास उसको तंग करे, परेशान करे, अगर सास और बहू का पिछला जन्म दिखाया जाए तो आज जो बहू है पिछले जन्म इसकी सास थी, और जो सास है वो कौन थी, बहू थी। इसलिए कहते ना सास भी कभी बहू थी। அதாவது யார்கிட்டயாவது மாமியார் மருமகள் சண்டைங்கிறது வருது, பிரச்சனைங்கிறது வருது அப்படின்னா அதுக்கு ஒரு பிரிவில நீங்க யாரா இருந்திருப்பீங்க அப்படின்னா அவங்களுக்கு மருமகளா இருந்திருப்பீங்க, அவங்க மாமியாரா இருந்திருப்பாங்க. இதுதான் காரணம், ஒரு பிரிவிலேயும் கணக்குங்கிறது இருக்கு. ताली तो बजा, கை தூக்கி தட்டுங்க. अगर आपका पति तंग करता है, जिसे आपको तनाव टेंशन आ रहे हैं, इसका मतलब मैंने भी इसको कभी पति बन करके तंग किया था, मेरा हिसाब चुकता हो रहा है। और जब तक हिसाब जल्दी चुकता नहीं करेगा, ऊपर को कोई नहीं जाएगा। तो जिस दिन पति ने तंग किया, योग में बैठेंगे बाबा को, बाबा आज बहुत अच्छा, मेरे काफी हिसाब चुकते हो गए, आपका धन्यवाद। कल भी पति को भेज देना अच्छी तरह तंग करने के लिए। சிலருக்கு வந்து கணவன் வந்து சரிவர வந்து இது கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஏன் பாபா இந்த மாதிரி கணவரை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கிறேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அப்படி சொல்றதுக்கு பதிலாக இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்பயே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கணக்கு வழக்க நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா போன பிறவி நீங்க அவங்களுக்கு வந்து கணவனா இருந்து என்ன பண்ணிருப்பீங்க, தொல்லை கொடுத்துருப்பீங்க. அதனால இந்த பிறவில அவங்க கணவனா இருந்து உங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்துருக்காங்க.
பாருங்க. அதனால இனிமேட்டு நீங்க கணக்கு வழக்க முடியணும்னா பாபா தேங்க்ஸ் பாபா, இந்த கணவனை நீங்க கொடுத்ததுக்கு எனக்கு இப்பயே இந்த பிறவிலே என்ன ஆயிடுச்சு கணக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ये परिवार जो बनता है पिछले जन्मों के लेने देने के संबंधों से, कोई देने के लिए कोई लेने के लिए आया है. हमारा कोई संबंध नहीं किसी से, पिछले जन्मों के हिसाब देने, इसीलिए हम परिवार आए. ஏன்னா இந்த குடும்பத்துல நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா சில பேர் கணக்கு வழக்க கொடுப்பதற்காக வருவாங்க, சில பேர் வந்து முடிப்பதற்காக வந்திருப்பாங்க. ஆகையால முற்பிறவியினுடைய விஷயத்தை பொறுத்து தான் நம்ம எல்லாரும் இந்த பரிவாரத்துல சேர்ந்திருக்கோம். अगर वो निगेटिव मेरे से कर रहा है, इसका मतलब मैंने इसके साथ किया था, वो इसलिए एक्शन टू रिएक्शन, जैसी क्रिया वैसी प्रतिक्रिया. ஏன்னா நம்ம எப்படி செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து அமையும். ஆக்ஷன் ரியாக்ஷன் இல்லையா, நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கு உண்டான வினைதான், என்ன செஞ்சிருக்கோமோ அதுக்கு உண்டான பலன் தான் நமக்கு கிடைக்கும். और ये तो सभी का अंतिम जन्म है, इसके बाद कोई जन्म ही नहीं लेना है. तो हमें जो भी 63 जन्म के सारे हिसाब यहाँ चुक्त करके जाना है. तो कितने प्रॉब्लम आएगी, लेकिन तो भी पॉजिटिव रहो, स्वस्थ रहेंगे, सुखी रहेंगे. ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே வந்து கடைசி ஜென்மம், அடுத்த ஜென்மம் நம்ம இந்த சங்கமயுகத்துல எடுப்பது கிடையாது. 63 ஜென்மமாக செய்த பாவத்தை இந்த ஜென்மத்திலேயே நம்ம என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். அதனால எப்பொழுதுமே பாசிட்டிவாவே நினைக்க, கணக்கு வந்து முடிச்சிடணும். एक बहुत सुंदर घटना आपको सुनाता हूँ, इससे आपको पता चलेगा आपके जीवन में ये प्रॉब्लम्स क्यों आ रहे हैं, जिससे हमारा चिंतन निगेटिव चल रहा है, तनाव पैदा हो रहा है. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏன் வருது, நீங்க ஏன் நெகட்டிவா நினைக்கிறீங்க, டென்ஷன்ல ஏன் உற்பத்தி ஆகுது அப்படிங்கறத ஒரு விளக்கத்தின் மூலமாக நான் சொல்றேன், ஒரு விஷயத்தின் மூலமாக சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். उसको बिल्कुल ध्यान से सुनेंगे, भी प्रश्न पूछेंगे. जिन्होंने ध्यान से सुना है उसका प्रश्न का उसको उत्तर आएगा. एक आगरा में एक पति पत्नी रहते थे, बहुत गरीब थे, झोपड़पट्टी में रहते थे. उनके पास एक मेहमान आया, वैसा मेहमान दिल्ली में खरीदारी करने के हिसाब से आया था. அதாவது ஒரு ஆக்ரால நடந்த விஷயம் இது. ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மனைவி வந்து ரொம்ப இதுவா இருப்பாங்க. அவங்க கணவன் வந்து பிசினஸ் பண்ணிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. लेकिन जब दिल्ली में गया, आगरा में आया, तो उसने आगरा सारा दिन देखा, लेकिन रात को उसको सोने का प्रॉब्लम हो गया. उसको लगता है कहाँ सो जाओ, बस स्टैंड पर सो जाओ, बैग चोरी हो जाएगी, स्टेशन पर सो जाओ तो भी चोरी, क्योंकि बैग में करोड़ रुपए पड़े थे. ஏன்னா அது அங்க அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு வியாபாரி வந்து வந்திருந்தாரு. டெல்லியில வியாபாரம் செய்துட்டு இருந்தாரு. ஆனா பேக்ல வந்து கோடிக்கணக்குல லட்சக்கணக்குல கட்டுக்கட்டா நோட்டு வச்சிருந்தாரு. எங்க தூங்குறது அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருந்தானா. तो अचानक उसको याद है मेरे गरीब पति पत्नी मेहमान रहते, चलो उनके पास जाता हूँ. तो उनका एड्रेस था, रिक्शा करके चला गया. तो वो तो बड़े खुश हो गए, इतना बड़ा व्यापारी, कभी ना आने वाला, इतना बड़ा बिजनेस. तो क्या क्या उसको खिलाया पिलाया, चाय पानी पिलाई, हाँ उसकी खातिरी की. உடனே வந்து அவருக்கு யோசனை வந்ததான், ஆக்ரால நம்ம வந்திருக்கிறோம், அப்ப நம்ம எங்க தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த வீட்டுக்கு வந்த உடனே அவங்க இருக்கிற அந்த கணவன் மனைவி இந்த வியாபாரியை வந்து பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். டீ கொடுத்தாங்களாம், சாப்பாடு கொடுத்தாங்களாம், நல்லா உபசரிச்சாங்க. तो सोने से पहले उस व्यापारी ने अपनी बैग खोली, कपड़े चेंज करने थे. जब बैग खोली तो गरीब की पत्नी की नजर बैग में गई. उसके बाद 50 के 100 के करोड़ रुपए लाए थे उसने बिजनेस के हिसाब से. तो उसको पत्नी को लगता है गरीब के अगर 2-4 बंडल भी हमको मिल जाए, क्योंकि हमने तो 500 रुपए के नोट नहीं देखी, तो हमारी गरीबी दूर हो जाएगी. रात भर उसको नींद नहीं आती. அந்த கணவன் மனைவி வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்திருக்காங்க. இந்த வியாபாரி கிட்ட அந்த பேக் ஃபுல்லா என்ன இருந்ததுன்னா பணம் நிறைய இருந்தது. அப்போ அவர் வந்து நைட்டு வந்ததுனால ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மா வந்து அந்த பேக்கை வந்து பார்த்துருச்சு. அதில் பார்த்த உடனே அது கட்டுக்கட்டா நோட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஒரு 2 கட்டு நமக்கு கிடைச்சதுன்னா நம்மளுடைய ஏழ்மை நிலையெல்லாம் போயிட்டு நம்ம பணக்காரங்க ஆகிடலாம் நினைச்சாங்க. तो 12 बाइक मुझे बाहर गई, बड़ा से पत्थर लेके आते हैं, क्योंकि बैग सिरा नहीं थी. वो पत्थर सीधा उसके सिर में मारते हैं. उसका तो मर्डर हो गया. पति की नींद खुली. पति कहता ये क्या हो गया, कहता अब हमारी गरीबी दूर होगी. पैसा दिखाते हैं वो पूरा बैग. உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மனைவிக்கு வந்து ரொம்ப ஆசை வந்துருச்சு. உடனே பெரிய கல் எடுத்துட்டு வந்து அவர் தலையில வந்து போட்டாங்கன்னா, அது போட்ட உடனே அவர் செத்து போயிட்டானா. உடனே அவங்களுக்கு எல்லாம் பயம் வந்து வந்துருச்சா, ஐயோ இது மர்டர் கேஸ் ஆயிடுச்சு, ரொம்ப கொலை கேஸ் ஆயிடுமே அப்படின்னு நினைச்சாங்க. तो पति तो डर गया, ये मुर्दे का क्या होगा. कहता अब इसको हम बोरी में डालेंगे और पीछे जमुना नदी है, उसके अंदर फेंक के आ जाएंगे, रात को कौन देखेगा.
உடனே வந்து அவங்க ஓடி போயிட்டு கணவன் கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி பயம் வந்துருச்சா அவங்களுக்கு. உடனே அவர் கணவர் என்ன பண்ணாரா, சரி இது வந்து கேஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து ஒரு பையில போட்டு பக்கத்துல யமுனை கரை, டெல்லியில தானே யமுனை கரையோரமா, அந்த ஆக்ரா பக்கத்துல யமுனை கரையோரமா போட்டாங்க. அப்படியே வந்து उन्होंने रात को 2 बजे उस मूर्ति को बोरी में डाला, उसको बंद किया और वो ढकल करके लेके जाकर के जमुना नदी में, क्योंकि रात को सारे लोग सोए थे, सन्नाटा था, फेंक के वापिस आए। ஏன்னா ஊருக்குள்ள எல்லாரும் நைட்டு நடு சாமத்துல வந்து தூக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல என்ன பண்ணிடலாம்னா இந்த பணத்தை வந்து பையில போட்டு நம்ம அந்த நதியில போயிட்டு போடலாம் அப்படின்னு நினைச்சாங்களா. அதே மாதிரி செய்வாங்க. किसी ने नहीं देखा, जैसे घर में आए तो देखा घर के ऊपर भी खून ही खून लगा था, क्योंकि पत्थर मारने से उसके खून खून हुआ था। उनको लगा सवेरे कोई आएगा, कोई देखेगा ये क्या हुआ, कोई डाउट आएगा, तो रातों रात उन्होंने क्या किया, खून के दाग भी मिटाए। உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பையில போட்டு அந்த பணத்தை போயிட்டு போட்டாங்க. ஆனா அந்த கல்லு பட்டதுனால ரத்தம் வந்து அந்த பணத்துல வந்து நிறைய சிந்தி இருந்துச்சாம். அந்த ரத்தத்தையும் நாளை காலையில வந்து யாராவது பார்த்தாங்கன்னா என்ன மாதிரி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ரத்தத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா சுத்தப்படுத்திட்டாங்க. उन्होंने खून के दाग तो मिटाए, लेकिन कर्मों में पड़े हुए दाग को कोई मिटा नहीं सकता। ஆனா பாருங்க, அந்த ரத்த கரையை அவங்க துடைக்க முடிஞ்சது, ஆனா அந்த செய்த கர்மத்தினுடைய கரையை அவங்க ஒரு நாளும் துடைக்க முடியாது. इसलिए कहा होता है, कर्म का लेका मिटे ने रे भाई, लाख करे कोई चतुराई। அதனாலதான் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பழமொழி, கர்மத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. சின்ன செயல் செய்தாலும் சரி, இல்ல பெரிய செயல் செய்தாலும் சரி, அது அவங்களுக்கே தான் வந்து. उन्होंने उसी पैसे से एक प्लॉट लिया, मकान बनाया, गाड़ी ली, गहने अपने लिए बनाए, एक दुकान खोला, उनकी गरीबी दूर हो गई। உடனே அந்த விஷயம் முடிஞ்ச உடனே அவர் வச்சிருந்த பணத்துல இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய பெரிய வீடு வாங்கினாங்க, வண்டி வாங்கினாங்க, நகை வாங்கினாங்க. அவங்களுடைய ஏழ்மை நிலை எல்லாம் போயிடுச்சா, பணக்காரன ஆயிட்டாங்க ரெண்டு பேரும். அதனால लेकिन उनको कोई बच्चे नहीं थे, दोनों ही पति पत्नी थे। ஆனா ரெண்டு பேர் கணவன் மனைவி மட்டும்தான். வீட்டுல வந்து குழந்தைகள் யாருமே வந்து கிடையாது. कुछ साल के बाद एक बच्चा भी हो गया। கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா குழந்தையும் பிறந்துச்சு. तो एक ही बच्चा था, उसको खिलाया पिलाया, कलेक्टर बनना जितना पढ़ाया। அந்த ஒரு குழந்தைய இவங்க பணம் நிறைய இருந்ததுனால என்ன பண்ணாங்க, நல்லா வந்து வளர்த்தாங்க, கரெக்டரே ஆகிட்டாங்க. लेकिन अचानक उस बच्चे को टाइफाइड हो गया। उनको लगता है बच्चे को कुछ ना हो जाए, प्यार था, एक ही था, लाडला था, इसको खिलाया पिलाया उसको। और उसको क्या किया, वो टाइफाइड होगा तो उसको एक हॉस्पिटल में दिखाया। बहुत फी थी उसकी, और उस फी को देने के लिए उन्होंने बनाए थे गहने सोने के, वो बेचे, बच्चे का इलाज किया, बच्चा ठीक नहीं हुआ। ஆனா காலத்துல எப்படி இருக்கு பாருங்க, அந்த குழந்தைக்கு வந்து டைஃபாய்டு வந்துச்சா. நிறைய சாப்பாடு அது இதெல்லாம் கொடுத்து பார்த்தாங்கன்னா சரியே ஆகலை. உடனே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அங்க சரி பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. நகையெல்லாம் வாங்கினாங்க இல்லைங்களா, அந்த நகையெல்லாம் வந்து அடகு வச்சு வித்து பணம் மாற்றி அந்த குழந்தைக்காக செலவு பண்ணாங்க. उन्होंने क्या किया, गाड़ी भी बेची, बच्चे का इलाज किया, डॉक्टर की फी दी। பாருங்க, வாங்குற வண்டிகளையே வந்து வித்தாங்களாம், வீடையும் விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் उन्होंने दुकान जो चालू किया था उसको भी बंद किया, सारा पैसा बीमारी में लगाया। ஏன்னா கடைகளெல்லாம் ஓபன் பண்ணாங்க, பெரிய வியாபாரி ஆனாங்க. ஆனா அதெல்லாம் வந்து அந்த குழந்தையுடைய நோயை குணப்படுத்தணுங்கிறதுல எல்லாத்தையும் வந்து இழந்தாங்க. मकान भी बेचा, झोपड़पट्टी में चले गए, बच्चा का उनको लगता है बच्चा कलेक्टर बनने वाला है, अब सारा दोबारा लेंगे, सारा उसको बच्चे को ठीक करना है बस। ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் குழந்தைய காப்பாத்துறதுல செலவு பண்ணோம்னா அந்த குழந்தை கரெக்டா தானே இருக்கு, சரியாயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. तो एक दिन बच्चा कहता है, पापा जी अपने को मिला तो पैसा खत्म हो गया, मैं जा रहा हूँ, बच्चा मर गया। அப்போ ஒரு நாள் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டு உங்க செஞ்சு அதாவது சம்பாதிச்ச எல்லாமே போயிடுச்சாப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாப்பா, உனக்காக நான் வந்து செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த குழந்தை கேட்டு செத்து போயிடுச்சு. तो बच्चा कौन था, प्रश्न ये। அந்த குழந்தை யாரா இருக்குன்னு நீங்க இந்த கேள்வி கேக்குறேன் உங்ககிட்ட, அப்படியே கேக்குறேன். அந்த குழந்தை யாரா இருந்திருக்குன்னு உங்ககிட்ட கேள்வி. जिस व्यापारी को मारा था वही आत्मा पैसा लेने के लिए बच्चे के रूप में आया था। எந்த வியாபாரி வந்து அவங்க வீட்டுல வந்தாங்களோ, யாரை இவங்க கொலை பண்ணாங்களோ அவங்க தான் அடுத்த பிரிவில இவங்களுக்கு உடமையா இருந்துட்டு அந்த பணத்தை எல்லாம் அடைச்சிட்டு வாங்கிட்டு செத்து போயிடுச்சு. ये है कर्मों का डंडा। இதுதான் கர்மத்துடைய விதி. आज ये क्यों सुना है मैंने आपको, आज कई माता पिता
धन खर्चा नहीं करेंगे, होटल में खाना भी नहीं खाएंगे, कपड़े भी पुराने पहनेंगे, पैसा पैसा बचा करके रखेंगे। और कोई ऐसा बच्चा पैदा हुआ है गलत संगत में जा रहे, नशा कर रहे, पैसा लुटा रहे, ये सब बच्चे का हरकत देख करके माँ बाप टेंशन में है। वो बच्चा कौन है? आपके पिछले जन्मों का हिसाब टेंशन में आने से, ये करने से खत्म होगा। அதனால வந்து இன்னைக்கு உலகத்துல குழந்தைகள்லாம் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் எல்லாம் வயிற்ற கட்டி வாயை கட்டி காப்பாத்திருப்பாங்க, பொருட்களை எல்லாத்தையும் வந்து சேமித்து வச்சிருப்பாங்க. ஆனா பிறந்த குழந்தை எப்படி இருக்குன்னா, அதெல்லாம் செலவு பண்றதுக்கே வந்து பிறந்திருக்கு. அப்ப இதனுடைய கணக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு பிறவியினுடைய கணக்கு உங்களுக்கு வந்து பிறந்து உங்களுடைய அனைத்தையும் அதை அழைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். आज घर में एसी है, गाड़ी है, लेकिन बच्चे की हरकत, कोई पति पत्नी का आपस में बनता नहीं, कोई सास बहू का, ये सारी कारण कर्मों का है। ये कर्मों का ज्ञान होगा तब जाकर सुखी बनेगी। ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எல்லாம் அமையிறது எல்லாமே முற்பிறவியினுடைய கர்மத்தை பொறுத்துதான். மருமக அமையிறதோ, மாமியார் அமையிறதோ, மனைவி அமையிறதோ, கணவன் அமையிறதோ எல்லாமே முற்பிறவியை பொறுத்துதான் அமையுது. तो ये कर्मों का ज्ञान क्या टीवी देखने से मिलेगा, अखबार पढ़ने से मिलेगा, पड़ोसी के बाद जागने से मिलेगा? इसलिए रोज यहाँ आओ। ये मुरली है सकारात्मक सोच का उगम स्थान। அதனால இந்த கர்மத்தை வந்து நல்ல கர்மமாக ஆகிறதுக்கு பேப்பரை படிச்சாலும் டிவியை பார்த்தாலும் அதெல்லாம் ஆக போறதில்லை. அதனால தினந்தோறும் நமக்கு வந்து இங்க இறைவன் வந்து ஞானம் கொடுக்குறாரு கர்மத்துடைய விஷயத்தை. आज टीवी खोलो निगेटिव, अखबार खोलो निगेटिव, हर जगह। इसीलिए आज लोग दुखी क्यों हैं? कर्मों का ज्ञान नहीं। ஏன்னா இன்னைக்கு உலகத்துல டிவியை பாருங்க, பேப்பரை பாருங்க, எல்லாமே நெகட்டிவ் தான் இருக்கு. கர்மத்துடைய விஷயங்கள் வந்து அவங்க கிடையவே கிடையாது. इसलिए आज हमें अगर सुखी बनना है, स्वस्थ बनना है, हमें रोज आकर के मुरली के महावाक्य सुनना, मुरली के पहले योग करना, ये जरूरी है। ஆகையால நாம டெய்லி வந்து ஒரு மணி நேரம் முரளி கேட்கணும், பாசிட்டிவா நினைக்கணும். இதுதான் வந்து நமக்கு பாபா அமைச்சு கொடுக்குறாரு கர்மத்துடைய. ब्रह्मा कुमारी इसका ज्ञान केवल सत्युग में जाने के लिए नहीं है, वर्तमान के जीवन को अब हीरे के समान बनाने का जीवन है। பிரம்மகுமாரிகள் வாழ்க்கை என்றாலே இந்த சமயத்துல நம்முடைய வாழ்க்கையை வந்து வைரத்துக்கு சமமாக ஆக்கணும். சத்தியுகத்துக்கு போறது, தேவி தேவதை ஆகிறது அது மட்டும் இல்ல, இந்த பிறவியில நம்முடைய வாழ்க்கையை வைரத்துக்கு சமமா ஆக்கணும். इसलिए हमें चाहे कुछ भी हो जाए, पढ़ाई मिस नहीं करनी है। ஆகையால என்ன நடந்தாலும் படிப்பை வந்து தவறவிடக்கூடாது. दूसरी बात है, तनाव से बचना है, स्वस्थ बनना है, सुखी बनना है। एक गीता का, रामायण का, महाभारत का मंत्र याद रखो, जो हुआ अच्छा हुआ, जो हो रहा अच्छा, जो होगा वो भी अच्छा। ஆகையால என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் दूसरा पॉइंट, ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அது படிப்பை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய டென்ஷனை வந்து நீக்க வேண்டும் என்றால், நம்முடைய டென்ஷனை போகணும் அப்படின்னா ஒரே ஒரு மந்திரம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அது பாபாவுடைய பொருள். आज कई कहते हैं वंडरफुल, ये व्यक्ति ऐसा क्यों करता है, ये मेरे साथ क्यों करता है, क्यों करता है? इसमें कल्याण है। कोई भी बात आते कल्याण है, इसलिए इस कल्याण के मंत्र को पक्का करो। ஐயா இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் வாயில இருந்து என்ன வருதுன்னா, இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு தான் இருக்கு. ஆனா அது நல்லது இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அதனால எல்லா விஷயத்திலயும் நல்லது இருக்கு நீங்க நினைச்சுக்கோங்க. बस स्टैंड पर गई, बस चली गई और इतना टेंशन में आएगी, देखो बस गई, हाँ अभी कैसा होगा मेरा, वो काम कैसा होगा। बस भी गई, क्या निगेटिव सोचने से क्या बस वापिस आएगी? आपके संकल्प जाने नहीं दो। आपके संकल्प वो बस से भी मत हो गए, काम से भी मत हो गए। பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க, பஸ் தவற விட்டுட்டீங்க, பஸ் போயிட்டே இருந்துச்சு, ஆனா உங்களுடைய எண்ணங்கள் இன்னும் அதுல இருந்து போகவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் தான் வந்து कुछ भी होता है कल्याण है हमेशा। बस में जाने में आप क्या करो, टेंशन उसको आता है जो जीवन में अटेंशन नहीं देगा। टेंशन के सामने ए लगा दो, क्या हो जाएगा? अटेंशन। अब पहले घर से निकलो तो बस क्यों जाती है? அதனால என்ன நடந்தாலும் டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷனுக்கு முன்னாடி ஏங்கிறத போட்டுட்டு அட்டென்ஷன் கொடுங்க. உங்களுடைய எண்ணங்கள் அந்த விஷயத்தை விட வேல்யூபிளானது. एक रामायण की घटना सुनाता हूँ, ध्यान से सुनना। सभी की आंखें थोड़ा सा खुले हैं ना सब? எல்லாருடைய கண்கள் வந்து திறந்திருக்கா இல்ல மூடி இருக்கா? சொல்லட்டுமா? ஒரு ராமாயணுடைய கதையை வந்து நான் சொல்ல போறேன். एक राम राज्य बनने वाला था, लेकिन रात में आकर के मंत्रानी कई को दो चार उल्टी बातें सुनाई। आपको होमवर्क दे रहे, ये सारी स्टोरीज को लिख करके आप लाना है। बच्चों को भी होमवर्क देते हैं ना, तो आपको भी मैंने तनाव मुक्ति के लिए कितना बातें सुनाई,
कौन से पॉइंट से कौन सी बीमारी होती है, इसलिए ध्यान से सुनेगा वही लिखेगा। ஆகையாலே டென்ஷன்ல இருந்து நான் விடுதலை அடைவதற்கு நான் என்னென்ன பாயிண்ட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, ராமராஜ்யம் வரணும்னு இருக்கக்கூடிய சமயத்துல மந்திரம் என்ன பண்ணாங்க? அதுதான் இப்ப சொல்ல வந்தாங்க. तो नाम राज्य बनने वाला था, लेकिन रात में आकर के मंत्रा ने कई कई दो चार उल्टी बातें सुनी। तुम्हारा बेटा भी तो है, तो बेटे को छोड़ करके राम को राजा बना रहे। और ये बातें सुन करके राम को राजा बनाने के बजाय 14 वर्ष वनवा में भेजा। सीता गई, लक्ष्मण गया, तीनों भी घर से चले गए। वियोग के कारण दशरथ ने प्राण त्यागा। किसके कारण? मंत्र के कारण। ஏன்னா நாளைக்கு வந்து ராமராஜ்யம் வரப்போகுது. ஆனா இன்னைக்கு நைட்டே என்ன பண்ணிட்டாங்க, மந்திரை கூடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, உன்னுடைய குழந்தை இருக்கும் போது அவரை எப்படி வந்து ஏற்றுவாருன்னு தசரதத்தை ஊதி விட்டாங்க. அன்னைக்கு பாருங்க, காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு ராமர் மட்டும் போல, கூடவே லட்சுமணன் போனாங்க, சீதைக்கு போனாங்க, 3 பேருமே போயிட்டாங்க. तो उनके घर में इतना सारा काम, बच्चे, अभी कितनी खुशियां थी, राजा बनने वाला है, ये सारा घर दुखी हो गया। किसके कारण? जंगल में भटकना पड़ा, रहने का प्रॉब्लम, खाने का प्रॉब्लम, सब किसके कारण? मंत्र के कारण। तो मंत्र को जो भी देखेगा उसकी भावना अच्छी चलेगी बुरी चलेगी? பாருங்க, அந்த நகரமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனா ஒரே நொடியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, துக்கம்ங்கிறது பட்டது. காட்டுக்கு போனாங்க அப்படின்னா என்னென்னவோ ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும், எதிர்நோக்க வேண்டியது வரும். இதெல்லாம் காரணம் யாரால வந்துச்சு? तो मैं कभी रामायण देखता था बचपन में, तो कभी कभी मंत्रा काला सा ड्रेस पहन करके डंडा लेकर स्क्रीन में आती थी। मैं कहता इस बुढ़िया को भगत को नहीं देना, भगवान मेरे को वो फॉरवर्ड करता था, मैं पीछे करता था, फिर दूसरा देखता था। मेरे को मंत्रा को देखना बिल्कुल पसंद नहीं था। நான் குழந்தையில இருக்கும்போது நான் நிறைய ராமாயணம் பார்த்துருக்கேன். அந்த ராமாயணத்துல வந்து அந்த கூடி வரும்போது மட்டும் நான் பார்க்கவே மாட்டேன். அடுத்த சீன் வரும்போது மட்டும் நான் வந்து நல்லா பார்ப்பேன். लेकिन एक दिन मैंने जब सोचा, तब पता चला कि मंत्रा ने राम के साथ जो किया वो अच्छा किया। அதுக்கப்புறம் இப்ப எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, அந்த ராமருக்கு நன்மை ஏற்பட்டிருக்கு. அது யாரால அப்படின்னா அந்த கூடியால தான் ஏற்பட்டது. अगर रात में मंत्रा उनके घर में ना आती तो राम राजा बनता। அப்படி அந்த மந்திரை வந்து சொல்லவே இல்லை எதையுமே அப்படின்னா, ராமர் வந்து ராஜ்யத்துல ஏறி இருப்பாரு, ராஜ்யத்தை அடைஞ்சிருப்பாரு. अगर वो राजा बनता तो जंगल में नहीं जाता। ராஜாவாக ஆயிருந்தாரு அப்படின்னா காட்டுக்கு போக வேண்டியது இருக்காது. अब जंगल में नहीं जाता, सीता की चोरी नहीं होती। ஏன்னா காட்டுக்கு போகல அப்படின்னா சீதையை கடத்தப்பட்டவர்களா ஆயிருக்கவே மாட்டாங்க. अगर सीता की चोरी नहीं तो रामायण ना होता, लड़ाई ना होती। கடத்தப்படவில்லை என்றால் அங்க சண்டையே இல்ல, ராமாயணமும் இல்ல. अगर राम ने रावण को मारा ही नहीं तो राम की कोई महिमा ही नहीं गाता। ராவணனுக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணிருக்கவும் மாட்டாங்க. ராமர் வந்து ராவணனை கொலை பண்ணிருக்கிறோம், மதம் பண்ணிருக்கிறோம் மாட்டாங்க. அங்க ராமாயணமே இல்லாம போயிருக்கும். तो राम की महिमा किसके कारण? ராமருடைய மகிமைங்கிறதும் வெளிப்பட்டிருக்காது. அப்ப ராமருக்கு மகிமை ஏற்பட்டது யாரால? ராவணன் मंत्र के कारण। राम को इतना महिमा योग्य किसने बनाया? ஏன்னா அந்த मंत्रा ने बनाया। ராமருக்கு மகிமை அவ்வளோ இன்னைக்கு புகழ் பாடுது அப்படின்னா யாரால அப்படின்னா அந்த மந்திரையால தான். तो राम मंत्रा को दुआई देगा या बदुआई देगा? அதனால ராமர் வந்து மந்திரைக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுப்பாங்களா இல்ல வந்து சாபம் கொடுப்பாங்க? आशीर्वाद। ये है पॉजिटिव। இதுதான் பாசிட்டிவிட்டி. इसी तरह हर एक के घर में आसपास में भगवान ने 2 मंत्र रखी। ஆகையால ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் மந்திரம் இருக்கிறது. ऑफिस में है, पड़ोस में है, घर में है, हर जगह पर कोई ना कोई, हर एक के जीवन में भगवान ने 2 मंत्र। लेकिन आज जो हम दुखी हैं, आज जो हम परेशान हैं, आज हमारा स्वास्थ्य बिगड़ता है उसी मंत्र के कारण बिगड़ रहे हैं। ஏன்னா இன்னைக்கு நம்ம துக்கத்துல இருக்கோம், இதுல இருக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னா மந்திரங்களை காரணமாக. उसको वो किसी से बात भी करता लगता मेरी बात जरूर चल रही, कोई हंसते भी लगता मेरी को देखकर जरूर हंस रहे हैं। और यही टेंशन है, यही तनाव है। என்ன பார்த்தாலே இவங்களுக்கு வந்து பிடிக்கிறது இல்ல, என்ன பார்த்தாலே கிண்டலா நினைக்கிறாங்க, அது நினைக்கிறாங்க, இது நினைக்கிறாங்க அப்படின்னா அது நெகட்டிவ் தான். आज तक आपके जीवन में बहुत मंत्र आए हैं, उन मंत्रों के कारण तो अच्छा हुआ। இன்னைக்கு உலகத்துல நிறைய மந்திரங்கள் இருக்கிறாங்க, அது நல்லதுதான்.
अगर राम के जीवन में मंत्रा ना आती, ना हनुमान मिलता, ना अंगद, ना ऋषि, ना मुनि, किसके कारण मिले? मंत्र के कारण। அந்த மந்திரையுடைய காரணமாக தான் ராமருக்கு மகிமை இருக்குது, அனுமானுக்கு மகிமை இருக்குது, இல்ல அங்கதனுக்கு மகிமை இருக்குது. இப்படி வந்து மகிமைக்குரியவர்களாக ஆனாங்க. उसको मिला। तो आज हमें भी बाबा मिला, दैवी परिवार मिला, ज्ञान मिला, किसके कारण मिला है? आज तक की मंत्रों के कारण मिला। இப்போ பாபா கிடைச்சிருக்காரு, பரிவாரம் கிடைச்சிருக்காரு, இது கூட சில மந்திரையுடைய காரணமாக தான் நம்ம எல்லாரும் நல்லதை அடைஞ்சிட்டு இருக்கோம். अगर आपका पति तंग ना करता, बहुत प्यार करता, और कोई बहनें आपको बोलती कि माता जी थोड़ा ज्ञान सुनने के लिए आओ ना, कहते बहन जी हमारे घर में बड़ी शांति, नहीं चाहिए आपका ज्ञान। ஏன்னா அந்த மாதிரி வந்து சில நேரங்கள்ல வந்து வீட்டுல பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, பிரச்சனைகள் இருக்கும், இங்க வாங்க வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம், புடிச்சுக்குவாங்க. இப்ப பிரச்சனைகளே இல்லை அப்படின்னா எங்க வீட்லயே நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்குவாங்க. उस पति का धन्यवाद, तंग किया, परेशान किया, मंदिर में गए, वहाँ प्रदर्शन लगी थी, देखा, फिर आए, 7 दिन का कोर्स किया, इतना अच्छा दैवी परिवार, दीदी दादिया ज्ञान किसके कारण मिली? आज तक की मंत्रों के कारण। ஆகையால வந்து கணவன் வந்து தொந்தரவு கொடுக்குறாரு இல்லையா, பிரச்சனைகள் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து மந்திரையினுடைய செயல்கள் போன்றதாக தான் இருக்கு. इसलिए एकांत में बैठ करके आज तक जिन्होंने तंग किया, परेशान किया, उन सबको धन्यवाद दो। आप लोगों ने हमें तंग किया, हमारा बहुत अच्छा हुआ, लेकिन 5000 साल के बाद तंग करने के लिए जरूर आना। ஆகையால வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்க, உங்களை வந்து தொந்தரவு கொடுக்குறவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. அடுத்த 5000 வருஷத்துக்கு அப்புறமும் இதே காலத்துல நாங்க நல்ல விஷயங்களை அழைச்சிட்டே இருப்போம். ये है पॉजिटिव। इसलिए दुनिया में सब लोग अच्छे, अब पॉजिटिव बनो, सब अच्छा दिखाई पड़े। ஆகையால உலகத்துல எல்லாரும் நல்லதுதான், பாசிட்டிவாவே நினைங்க, எல்லாமே பாசிட்டிவா. राम जब वनवास से आता है, सारे लोग उसका स्वागत करने के लिए आए थे, मंत्रा कैके नहीं आई, तो राम ने सबको पूछा कि मंत्रा और कैके माँ क्यों नहीं आए? कहा कि वो तो आई नहीं। लास्ट में राम ने सबको छोड़ा, उनके पास गया, कहा कि माँ आप मेरा स्वागत करने के लिए क्यों नहीं आए? அப்ப வந்து வனவாசத்தை முடிச்சிட்டு ராமர் வந்து வந்தார். வந்த உடனே எல்லாரும் அவரை வந்து உபசரிக்கிறதுக்காக நின்றுருக்காங்க. ஆனா மந்திரை மட்டும் வரல. உடனே ஏன் வரல அவங்க, அந்த அம்மா ஏன் வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அவரே நேர்ல போய் பார்த்தாரா அவங்கள. तो ஏன் வரல அப்படின்னு கேட்டாங்க. कहा कि बेटा हम कैसे आए? हमने तेरे को इतना दुख दिया, कष्ट किया, जंगल में भेजा, चुगली लगा, तो हम यहाँ कैसे आए? तो राम क्या बोलते हैं, नहीं माँ, मैं आपके कारण पुरुषोत्तम राम, भगवान राम, विजय राम बन के आया हूँ। ये नहीं कहा कि तुम तो बुढ़ी है ना, तुमने मेरी चुगली तो थप्पड़ नहीं लगाई। அதனால வந்து மந்திரைக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வரல, நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மந்திரை வந்து ராமர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இல்லையே நான் வந்து உனக்கு என்னென்னலாம் தொந்தரவு கொடுத்தேன், வனவாசத்துக்கு அனுப்பிச்சு வச்சேன், உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தேன் அப்படிலாம் வந்து மந்திரை வந்து சொன்னாங்க. तो राम कहता है, आदत तो सुना ही नहीं आपने, आगे का सुना है, थप्पड़ नहीं मारनी। मेरे को वंडरफुल, मेरे को बाबा का इतना गिफ्ट है, बहने आधा ट्रांसलेट कर आधे छोड़ लेती, मेरे को सब समझ लेते। वो छोड़ो, बताओ। அப்போ வந்து மந்திரை வந்து சொன்னாங்க, உனக்கு எவ்வளோ கஷ்டத்தை வந்து கொடுத்தேன், அடியெல்லாம் கூட கொடுத்தேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. तो राम कहता है, नहीं माँ, मैं आपके कारण पुरुषोत्तम राम, भगवान राम, विजय राम बन के आया हूँ। ये नहीं कहा कि तुम तो बुढ़िया है ना, तुमने मेरी जिद्दो थप्पड़ नहीं लगाई। அதனால வந்து ராமர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நீங்க எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் நானும் அதுக்கு வந்து செஞ்சிருக்கிறேன் இல்லையா, அதனாலதான் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ये है पॉजिटिव। इसीलिए आज जिन लोगों ने मेरा बुरा किया था, ये किया था, आज हम क्या करते, बात नहीं करते, ऐसा मुंह करके जाएंगे, इन्होंने तो, इसका मतलब हम, इसलिए आज तक की सारी बातों में कल्याण है, पॉजिटिव बनो। அதனால வந்து என்ன நடந்தாலும் பாசிட்டிவா நீங்க வந்து நிறைவு செய்யுங்க, ஏன்னா நம்ம செஞ்சிருக்கிறதுனால தான் அவங்க வந்து நமக்கு செய்றாங்க. मेरा कोई भी दुश्मन नहीं, सब मेरा भला करने वाले हैं। எனக்கு யாரும் எதிரி இல்லை, எல்லாரும் எனக்கு நல்லதுதான் செய்வாங்க அப்படி நினைச்சுக்கோங்க. तीसरी बात, मैं 4 ही बात सुनाने वाला हूँ पॉजिटिव बनने के लिए। वैसे तो बातें बहुत हैं, 4 बातें। पहली बताए कर्म गति। முதல்ல 4 விஷயத்தை பத்தி நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து சொன்னது வந்து கர்மத்துடைய விஷயம். दूसरा जो हुआ अच्छा हुआ। எது நடக்குதோ அது நல்லதாகவே நடக்குதுன்னு சொன்னேன். तीसरा है, மூணாவது, रोज हमें अगर पॉजिटिव बनना है, अपने दिनचर्या में रोज 3 चीजें करनी है। अमृतवेला का योग अच्छा करना, क्लास के पहले योग करना, रोज की मुरली सुनना। जो ब्राह्मण ये 3 चीजें करेगा, उसको कभी भी निगेटिव विचार नहीं आएंगे, तनाव टेंशन नहीं आएगा,
वो सुखी है, स्वस्थ है। மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா மூணு விஷயங்களை நம்ம வந்து வைக்கணும். ஒன்று அமிர்த வேலை யோகா பண்ணணும், அப்புறம் கிளாஸுக்கு முன்னாடி யோகா பண்ணணும், அப்புறம் கிளாஸ் வந்து ஆசனம். तो अमृत वेला कौन कौन करता है? हाथ खड़ा करो। अमृत வேலை செய்றீங்க, கை தூக்குங்க. अच्छा सब लोग करते हैं। யாரெல்லாம் தூக்குறீங்க? अमृत வேலை யாரெல்லாம்? अच्छा सब लोग करते हैं। चलो कोई एक दो नहीं किया, आज से शुरू करेंगे। लेकिन जो भी करते हैं उनका सवेरे अमृत वेला का कोई चुपचाप वीडियो बनाई जाए और वही वीडियो 10 बजे दिखाई जाए। ये सवेरे का आपका अमृत वेला का योग का वीडियो देखिए मेरा है, मैंने ऐसा किया था। அப்படி நீங்க அமிர்த வேலை யோகா பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 10 மணிக்கு வந்து அந்த வீடியோ போட்டு பாருங்க எப்படி இருக்கும். நானா இது அப்படின்னு நினைப்பீங்க। कैसे बैठे हैं? எப்படி உட்கார்ந்து दीवार के सारे बैठे, मुंह खुला के बंधा। அமிர்த வேலை சொல்றாங்க। 2 बार मच्छर अंदर भी गया और बाहर भी आए, पता भी नहीं चला। யார் என்ன வந்தாலும் உள்ள எது வாய்க்குள்ள போனாலும் யாருக்கு வந்து எதுவும் தெரியக்கூடாது। अगर ऐसा योग करेंगे आत्मिक स्थिति कैसी बनेगी? और जिसकी आत्मिक स्थिति ने देहवान में है उसको नेगेटिव संकल्प तो आएंगे, टेंशन आएगा ही। इसलिए केवल उठना पर्याप्त नहीं, लेकिन विधि से बैठो। ஆகையால வந்து அமிர்த வேலையை எதிர்க்கிறது மட்டும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சரியா நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க। आपके घर में कोई मेहमान आया, मेहमान को बुलाओ। मेहमान बहुत बड़ा है, लेकिन आपका प्यार स्नेह 10 काम छोड़ के आया, लेकिन जैसा घर में आया अंदर से कुंडी बंद करके दरवाजे बंद करके सो जाओ। वो बेल बजा रहे, घंटी बजा रहे, दरवाजे नहीं खोलो, उनको कैसा लगेगा? பாருங்க, உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்து வராங்க, உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு தெரியவே இல்லை, அலாரம் வச்சாங்க, அது பண்ணீங்க இது பண்ணீங்க, ஒண்ணுமே தெரியல, அப்ப என்ன நடக்கும்? वो तो चला जाएगा 10 काम करने के लिए वापिस, फिर फोन करके क्या बात आप आई नहीं, कह के मैं आया था, बेल बजाई थी, आपने दरवाजा नहीं खोला इसलिए मैं चला गया। நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டி பார்த்தேன், பெல்லு அடிச்சு பார்த்தேன், ஆனா நீங்க வந்து திறக்கவே இல்லை, நான் எல்லா வேலையும் விட்டுட்டு வந்தேன், நீங்க திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம்। नहीं जरूरी आओ करूँ, जरूरी काम है, फिर वापिस आया, फिर दरवाजा बंद किया, फिर चला जाएगा, फिर फोन करो तीसरी बार, कहेगा कभी नहीं आऊंगा। तो दूसरी बार भी आया तो भी आपने दरवाजा बंद किया, आप अंदर ही थे। அப்புறம் வந்து சாரி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லுவீங்க, சரி திரும்ப வருவாரு, திரும்பி நீங்க வந்து திறக்கல, திரும்பி 3ஆவது தடவை அதே மாதிரி ஆயிடுச்சு, அப்புறம் என்ன ஆகும்? कभी भी नहीं आएंगे। इसी तरह हम भी क्या करेंगे, अमृत वेला उठते हैं, बाबा को निमंत्रण देते हैं, मीठे बाबा, प्यारे बाबा, आ जाओ, हम आपसे बातें करनी है। அத போல அமிர்த வேலையில நீங்க பாபா வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க, இனிமையான அப்பா, அன்பான அப்பா அப்படிலாம் சொல்லி அவரை கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க, ஆனா வந்து பாக்குறாரு, நீங்க கண்ணை மூடிட்டு அப்படியே கழுத்தை வந்து கீழே சாச்சிக்கிட்டு இருந்தீங்க। हमारे आंखें भी बंद, खिड़की भी बंद, सब बंद, तेरे द्वार खड़ा भगवान, भगत भर ले चोरी, भगत तो सर्दी हो गया। फिर बाबा तो चला जाता है, फिर नींद खुल गई, फिर कहेंगे मीठे बाबा, बाबा देखता है, फिर आवाज कर रहा, फिर आता है, फिर इसलिए आंखें खोल करके बैठो। அதனால வந்து பார்த்தாரு, நீங்க எல்லாம் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கீங்க, கழுத்தை தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கீங்க, அவர் போயிட்டாரு। அதுக்கப்புறம் நீங்க முடிச்ச உடனே திரும்ப கூப்பிடுவீங்க, வீட்டா இனிமையான அப்பா, அன்பான அப்பா வாங்கன்னு, திரும்ப வரும்போது நீங்க கண்ணை மூடிட்டு இருப்பீங்க, இப்படிதான் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க எல்லாம் அடைவீங்க। அதனால நல்லா சரியா உட்காரு। केवल खोल के भी नहीं बैठो, कोई मेहमान घर में आया उसी चेहरे की तरफ देखते रहो, वो कहेगा बात फोन क्यों किया था? கண்ணை திறந்துட்டு மட்டும் உட்காரக்கூடாது। இப்ப உதாரணத்துக்கு யாராவது விருந்தாளி வராங்க, அவங்கள பார்த்துட்டே இருந்தீங்க, என்ன ஆகும்? பார்த்துட்டே இருக்கீங்க, इसलिए बातें करो बाबू। அதனால பேசுங்க அப்படின்றது। बाबा கிட்ட கண்ணை மூடிட்டு இருக்க, கண்ணை திறந்துட்டு। कई बाबा के बच्चे क्या करेंगे, अमृत वेला उठेंगे, बाबा के फोटो की तरफ देखते रहेंगे, झूमते रहेंगे, फिर गाड़ी में भी देखेंगे, अब कब तक देखना है? சில பேர் வந்து அமிர்த வேலையில இருந்திருப்பாங்க, பாபா படத்தை பார்த்துட்டே இருப்பாங்க, ஒண்ணுமே நினைக்கவே மாட்டாங்க, எது வரைக்கும் பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க। इसलिए बाबा से बातें करो, केवल ऐसे करके नहीं बैठो। ஆகையால அமிர்த வேலையில பாபா கிட்ட பேசுங்க। और जो अमृत वेला अच्छी करता है, सारा दिन उसको तनाव टेंशन नहीं आएगा, वो स्वस्थ है, वो सुखी है। யார் அமிர்த வேலை வந்து நல்லா பண்றாங்களோ அவங்க முழு நாளும் டென்ஷன் இல்லாம இருக்க முடியும்। कई तो क्या करेंगे, मैं आत्मा हूँ, शांत स्वरूप शक्ति, आप जा रहे चांद सूरज तारण करके पर, अब तारण करके बाद जो झुटका लगाते थे हड्डी गुड्डी टूट जाएगी। பாருங்க, நான் ஆத்மா சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் பரந்தாமனைக்கு போவீங்க, அப்புறம் திரும்ப வந்து இந்த மாதிரி கழுத்து தொங்க போடுற மாதிரி ஆயிடும், அதுக்கப்புறம் முடிப்பீங்க, இப்படிமா நடக்குது। बाबा कहते हैं मैं रोज तुम्हारे घर में आता हूँ, दिखता है बाबा, बाबा को देखने के लिए होश में बैठो, बेहोश में नहीं बैठो। பாபா வந்து உங்க வீட்டுக்கு டெய்லி வராரு, அப்படி வரக்கூடிய சமயத்துல நீங்க நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, அலர்ட்டா உட்காருங்க। दूसरा
क्लास के पहले आधा घंटा का योग। क्लास कितना बजे चलते हैं? क्लास 7 बजे। 7 बजे। तो योग कितना बजे होता है? 6 बजे। पहुंचते कितने? कोई नहीं, धीरे धीरे 6:30 बजे एक आएगा, फिर 6:45 बजे एक आएगा। क्लास के पहले जो योग नहीं करता है उसको मुरली धारणा में नहीं आएगी, मुरली याद नहीं रहेगी और सारा दिन वो टेंशन में रहेगा। इसलिए क्लास के पहले सबको आकर के आधा घंटे का योग करना है। அதனால கிளாஸ் வந்து 7 மணிக்கு அப்படின்னா 6:30க்குலாம் வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து யோகா பண்ணணும். இப்போ நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா சில பேர் 6:30க்கு வருவீங்க, 6:45க்கு வருவீங்க. அதனால யோகா செய்யாம கிளாஸ் கேட்டீங்க அப்படின்னா அந்த மொழியை வந்து நம்மளால தாரணை செய்ய முடியாது. संगठन में केवल हमें क्लास के पहले ही योग मिलता है, बाकी तो घरों में करते हैं। इसलिए हमें आधा घंटा कल से, कल तो एक तारीख चालू होगी, அதனால நாளையில இருந்து 1 तारीख से वैसे तो हमेशा आदत डालो, लेकिन एक रेस लगाओ। 1 तारीख से अगले दिवाली तक हर एक को क्लास के पहले आधा घंटा योग करना है। और खास नीचे बाहर एक रजिस्टर रखेंगे और उस रजिस्टर में लिखा जाएगा कौन कितना बजे आया। और दिवाली के समय हर महीने में उसको नंबर 1 देना। जो क्लास 6:30 बजे से पहले आएगा फर्स्ट नंबर, 6:45 बजे आएगा सेकंड, और उसके बाद 7 बजे से पहले आएगा थर्ड नंबर, और बाकी कोई आता है फिर लेना देना नहीं। और जो 6:30 से पहले आएगा फर्स्ट नंबर में दिवाली के समय उनका सम्मान करना। இப்படி வந்து நீங்க கரெக்டா கிளாஸுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து யோகா பண்ணுங்க. 1ஆம் தேதியில இருந்து கூட வச்சுக்கோங்க, தீபாவளி வரைக்கும் ஒரு ரெஜிஸ்டர் வச்சுக்கோங்க. 6:30க்கு வர்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பரு, 6:45க்கு வர்றவங்க 2வது நம்பரு, 7 மணிக்கு வர்றவங்க 3வது நம்பர். யார் ஃபர்ஸ்ட் நம்பர்ல வராங்களோ அவங்களுக்கு பரிசு கூட கொடுக்கப்படும். कौन कौन भाग लेंगे? யாரெல்லாம் இதுல வந்து ஓடுவீங்க, நம்பர் 1 வாங்குவீங்க? बस बाकी 7 மணிக்கு கிளாஸ் नहीं भाग लेना है, मतलब सत्संग में आना ही नहीं है। வாங்க வேண்டாமா, பரிசு வாங்க வேண்டாமா, எல்லாரும் கை கொடுங்க. पाठशाला में जाना है। பாபா கூட கையால குத்துறாங்களா, எல்லாரும் हिम्मत रखो, தைரியம் வைங்கன்றாரு. தைரியம் வைங்க. बहने भी सारा अपना काम समेट करके बिल्कुल। और मुरली को ज्यादा समय लंबी नहीं, मुरली मुश्किल से 1 घंटा आधा घंटे में पूरी होती है। डायरेक्ट तमिल में भी पढ़ सकते हैं, लेकिन योग की जरूरी है। இப்போ மொழி என்பது வந்து ஒரு 1/2 மணி நேரத்திலேயே தமிழ் மொழி படிச்சோம்னா 1/2 மணி நேரத்திலே போயிடும் இல்லையா? கரெக்டா தான் இருக்குது. மொழி 1 hour போதும், இல்லைன்னா 1/2 மணி நேரத்திலேயே மொழி வந்து முடிஞ்சிடும். ஆனா பிரதர் என்ன சொன்னாங்க அப்படின்னா மொழிக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் कंपल्सरी। इससे सेंटर का वायुमंडल अच्छा बनेगा, लोगों को बुलाने की जरूरत नहीं, अपने आप खींचे हुए यहाँ आएंगे। சென்டருடைய வாயுமண்டலம் ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாரையும் இங்க கவர்ந்து இழுத்து வரும். जितना सेंटर का वायुमंडल अच्छा होगा आपको भी आने के बाद आनंद आएगा। எவ்வளவு சென்டருடைய வாயுமண்டலம் நல்லா இருக்கும் அப்போ அவ்வளவு உங்களுக்கும் நல்லா। केवल हम मुरली सुन के जाते हैं, सारा दिन टेंशन नेगेटिव बातें, फिर जैसे ही वैसे, फिर कहीं कहीं ओम शांति में जाते कुछ अनुभव होता ही नहीं। क्यों? हमने नियमों के उल्लंघन करते हैं। ஏன்னா இல்லைன்னா மொழி மட்டும் வெறும் மொழி மட்டும் கேட்டோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து வீண் சிந்தனைகள்ங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். இருந்து கேட்டு வராங்க, இவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தான் அனுபவம். खेती में बीज डालते हैं, पहले हल चला करके तैयार करते हैं उसको, बाद में बीज डालते हैं। ज्ञान सुनने से पहले हमें क्या करना है? आधा घंटे का योग करना है। அத போடுறோம், அதுல பலன் வரணும் அப்படின்னா அதுல வந்து நமக்கு உழுவணும் இல்லைங்களா? முதல்ல வந்து நிலத்தை வந்து உழுவணும். அதே போல கிளாஸுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் நம்ம யோகாங்கிறது அவசியம் செய்யணும். और साथ में तीसरी धारणा है 3 बातें। एक तो क्लास के पहले योग, अमृत वाला योग, क्लास के पहले योग, और मुरली सुनना है कहाँ? सेंटर पर आकर के। आज कईयों को ऑनलाइन में सुनने की माया लगे, जो ऑनलाइन से सुनेंगे उनकी पूजा भी ऑनलाइन से हो जाएगी। பாருங்க 3 விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒண்ணு வந்து அமிர்த வேலை எழுதிக்கணும், 2வது வந்து கிளாஸ்க்கு முன்னாடி 1/2 மணி நேரம் யோகா பண்ணணும், 3வது என்ன அப்படின்னா சென்டர்ல வந்து மொழி கேட்கணும். ये है ज्ञानी आत्मा, और ऐसी आत्मा कभी भी तनाव टेंशन में नहीं आएंगी। अनेक रोने वालों के आंखों के आंसू पोंछेंगे, अनेक लोगों को तनाव से दूर करेंगे वो। அப்போ இந்த மாதிரி யார் வந்து நியமப்படி நடக்கிறாங்களோ ஆன்லைன்ல கேட்கக்கூடாது. ஆன்லைன்ல கேட்கறவங்களுக்கு ஆன்லைன்ல தான் வந்து பூஜை நடக்கும். யார் வந்து நியமப்படி வந்து இங்க வந்து யார் வந்து முறைப்படி நடத்துறாங்க அப்படின்னா அவங்க டென்ஷன்ல இருந்து விடுபட முடியும். ऑनलाइन में सुनने वाले त्रेतायुग में चले जाएंगे। ஆன்லைன்ல யார் மொழி கேட்கறாங்களோ அவங்க திரேதாயுகத்துக்கு தான் போவாங்க. उनकी हाजिरी नहीं लगती, அவங்களுக்கு வந்து பூஜை கிடையாது. इसलिए त्रेतायुग वाले जैसे सत्य गोप गोपी का क्या करते हैं?
इकट्ठे सभी संगठन में राज कृष्ण ने मुरली बजा रहे हैं, चारों तरफ राज कर रहे हैं। हाँ, और त्रेता बोली सीता अकेली बैठी है, रो भी रहे हैं, राम को याद भी कर रहे हैं। इसलिए ऑनलाइन में बैठा अकेला मुरली भी सुन रहा है, घर में समस्या प्रॉब्लम, ये निकालो वो प्रॉब्लम, और गोपी को कोई प्रॉब्लम नहीं, इसलिए यहाँ आकर के संगठन में सुन के जाना। இப்போ கோபியர்கள் அப்படின்னா கூட்டமாக தான் காமிச்சிருக்காங்க. கூட்டமாக இருப்பாங்க, நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இதே வந்து சீதையை வந்து எப்படி காமிச்சிருக்காங்க, தனியா சோகமா ஒரு கஷ்டத்திலேயே இருக்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆன்லைன்ல கேட்கும்போது நீங்க தனியா தான் இருந்து கேட்டுட்டு இருப்பீங்க இல்லைங்களா வீட்டுல, அப்போ வந்து சோகத்துல தான் அது இருக்க முடியும். அதனாலதான் என்ன சொன்னாங்க, ஆன்லைன்ல கேட்கறவங்களே எந்த இதுக்கு வருவாங்க. और जैसे भले वो भी सुनो, लेकिन कब बच्चे ट्यूशन स्कूल में जाते हैं और सवेरे शाम टाइम होता है तो ट्यूशन लगाते हैं, इसी तरह आप भी यहाँ आओ, मुरली सुनो, उसके बाद शाम के समय थोड़ा यूट्यूब से रिवाइज करने के हिसाब से, ट्यूशन के हिसाब से पढ़ो. அதாவது அது கேட்க வேண்டாம்னு சொல்லல, அதுவும் கேட்கலாம். எப்படி வந்து காலையிலையும் சாயங்காலமும் வந்து டியூஷனுக்கு போகணும் இல்லை, அதே போல நீங்க இங்க வந்து கேளுங்க. சாயங்கால நேரத்துல வேணா நீங்க யூடியூப் போட்டு யூஸ் பண்ணிட்டு அதை போட்டு வந்து கேட்டுக்கலாம். इसलिए हमें ये 3 चीजें जरूर करनी है, और जो ये 3 चीजें करेगा उसका मनोबल बढ़ जाएगा, उसको कभी भी निगेटिव विचार नहीं आएंगे, वो स्वस्थ है, वो सुखी है, वो संस्कार बनेंगे, और वो जाकर के सत्युग में स्वस्थ और सुखी बन सकता है. அதனால இந்த மாதிரி வந்து நீங்க டெய்லி வந்து முறைய நியமப்படி கேளுங்க. அப்ப யார் வந்து கேக்குறாங்களோ அவங்க வந்து ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க, சுகமாகவும் வந்து வாழ முடியும். एक दो महिलाएं थी, माताएं, एक माता रहती थी 2 मंजिल पर, दूसरी रहती थी नीचे की मंजिल पर. 2 मंजिल वाली रोज अपने घर की खिड़की से पड़ोसी के छत पर देखते हैं, तो छत पर वो कपड़े सुखाते हैं. இப்போ 2 பெண்கள் இருக்கிறாங்க, மேல இருந்து பாக்குறாங்க ஒரு பெண்ணை வந்து கீழே. அப்போ அந்த செருப்பு வந்து அங்க பாக்குற சமயத்துல இவங்க செப்பல் இது பண்ணிட்டு இருக்காங்களே, அப்படி காய வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு பாக்குறாங்க. तो रोज बुला करके पति को दिखाते हैं, और 2 मंजिल वाली क्या करते हैं, रोज अपने पति को बुला करके दिखाते हैं, इसको कोई अक्ल नहीं, कितने गंदे कपड़े, कितने मैले कपड़े, जाओ पूछ के आओ वो क्या साबुन लगाते हैं, क्या सर्फ लगाते हैं. पति कुछ नहीं बोलता, उनकी दिनचर्या ही थी ऊपर वालों की. हाँ, वो 2 मंजिल वाली की रोज पति को बुलाते हैं, जाकर देख के आओ, पति कुछ नहीं बोलता. அப்போ அவங்க மேல 3வது மாடியில இருக்கிற அந்த லேடி வந்து கீழே இருக்கிறவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்க ட்ரெஸ்ஸும் அழுக்கா இருக்கு, இவங்க செருப்பும் அழுக்கா இருக்கு, என்னதான் இவங்க வந்து சோப்பு போடுறாங்க அப்படின்னு அவங்க கணவர்கிட்ட வந்து சொன்னாங்க. அவங்க கணவர் வந்து இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவங்க ஒண்ணுமே வந்து செய்யணும். लेकिन एक दिन जब उसने उसी खिड़की से देखा कपड़े अच्छे दिखने लगे, फिर पति को बुलाया, कहते आज उसको कैसे अक्ल लगी, कितना अच्छा धुला के, जाओ पूछ के आओ. पति धीरे से मुस्कुराता और कहता है आज सवेरे सवेरे मैंने अपने घर की खिड़की के कांच साफ किए, शीशे साफ किए. அப்போ வந்து மேல ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திரும்ப வந்து பாக்குற சமயத்துல எல்லாமே வந்து சுத்தமா வந்து தெரிஞ்சிடும். அதையும் வந்து அவங்க கணவரை கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாமே அவங்க சுத்தமா வந்து வச்சிருக்காங்க, என்ன சோப்பு போட்டு இவ்வளவு சுத்தப்படுத்துறாங்க, அதை கொஞ்சம் கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு வந்து அந்த கணவர் சொன்னாங்க, இன்னைக்கு நான் வந்து இந்த கண்ணாடியை நல்லா தொடச்சு வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. समझ में आया? टाली टाली नहीं बजी. புரிஞ்சுக்கிறீங்களா? கை தட்டல யாருமே पड़ोसी रोज कपड़े अच्छे धुलाई करती थी, वो पड़ोसी ने रोज अच्छे कपड़े धुलाई करती थी. गंदे क्यों दिखते थे, उनकी खिड़कियां गंदी थी. ஏன்னா டெய்லி அவங்க வந்து சுத்தமான பொருட்களை தான் அணிஞ்சாங்க, சுத்தமாக எல்லாமே வச்சிருந்தாங்க. ஆனா டெய்லி பாக்குற சமயத்துல அவங்களுக்கு என்னதான் தெரிஞ்சதுன்னா அழுக்குதான் தெரிஞ்சிருந்தது. அன்னைக்கு ஏன் நல்லது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவங்க மேல மிஸ்டேக் இல்ல, அவங்க வச்சிருந்த கண்ணாடியில தான் வந்து மிஸ்டேக் இருந்தது. इस संसार का हर व्यक्ति अच्छा है, हर परिस्थिति अच्छी है, लेकिन हमें गंदे क्यों दिखते हैं, क्योंकि हमारी खिड़कियां गंदी है, हमारा खुद निगेटिव है. इसीलिए तो रोज 3 चीजें करेंगे, अमृत वाला करेंगे, क्लास के पहले योग करेंगे, मुरली सुनेंगे, आपकी बुद्धि रूपी खिड़की स्वच्छ बनेगी, उसी से सब अच्छे दिखाई पड़ेंगे, तनाव टेंशन से मुक्त, स्वस्थ और सुखी बन जाएंगे. அதனால வந்து உலகத்துல இருக்கிறவங்க எல்லாமே நல்லவங்க தான், எல்லாமே நல்லதா தான் கடவுள் படைச்சிருக்கிறாரு. இப்போ உங்களை தான் வந்து மாத்திக்கோங்க, உங்களுடைய கண்ணாடியை வந்து சுத்தப்படுத்திக்கோங்க. அதனால 3 விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒண்ணு அமிர்த வேலை, 2வது வந்து அமிர்த கிளாஸுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் யோகா, அப்புறம் முரளி வந்து சென்டர்ல வந்து நல்லபடியாக கேட்கணும், நல்லா கேட்கணும். तो कौन कौन खिड़की साफ करता, हाथ खड़ा करो. இதனால வந்து டென்ஷன்ல இருந்து விடுபடலாம். அதனால யாரெல்லாம் வந்து உங்களுடைய கண்ணாடியை வந்து துடைக்க போறீங்க, உங்களுடைய ஜன்னலை வந்து துடைச்சு வச்சிருப்பீங்க, கை தூக்குங்க. ऐसे ऐसे घर की खिड़की की बात नहीं बोल रहा हूँ मैं,
நானே அந்த ஜன்னலையோ அந்த கதவையோ சொல்லல, விஷயம் புரியுதா? अभी मैं पिछले 6 महीना पहले नेपाल में गया था, तो वहाँ 3 दिन की भट्टी थी। तो 3 दिन की भट्टी थी, तो मैंने पहले दिन ही खिड़की वाली बात बताई। दूसरे दिन भट्टी में 2-4 माता आई नहीं, तीसरे दिन आई। बहनों ने कहा कल तुम लोगों ने क्यों मिस किया था? कहा कि परसों भैया ने कहा ना खिड़कियां साफ करो, कल हम सारा दिन खिड़कियां साफ करने में लगे थे, इसलिए नहीं आए। मैंने कोई घर की खिड़की नहीं बोली थी, बुद्धि रूपी खिड़की। அதாவது இப்படி நான் சொல்ல ஒரு சென்டர்ல சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இது நடந்தது. அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, வீட்டுல இருக்கக்கூடிய ஜன்னலையும் கதவையும் வந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கிளாஸுக்கு வந்து லேட்டா வந்தாங்க உங்க வீட்டுல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அந்த பிரதர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க சொன்னீங்க ஜன்னலையும் கதவையும் துடைக்க அப்படின்னு, எங்க வீட்டுல வந்து அதெல்லாம் துடைக்கிட்டு இருக்கனால இங்க லேட்டா வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதனால விஷயம் புரியுதா, நான் எந்த ஜன்னலையும் எந்த வந்து கதவையும் சொல்றேன் அப்படின்னு புரியுதா? कभी कभी हम ज्ञान को भी उल्टा करते हैं। भाई ज्ञान में 1 साल से चल रहा था, तो एक बार होटल में गया और समोसा मंगाया। समोसे जानते हैं, मैदे को बेल करके आलू भरते समोसा, और 1 किलो समोसा मंगाया। मैदे का छिलका ऊपर का फेंकता है, मसाला खाता है। तो मैनेजर ने बोला तो मसाला पसंद नहीं करते? कहता पसंद तो करता हो, लेकिन आजकल मैं ब्रह्मा कुमारी आश्रम में जाता हूँ। उन्होंने कहा कि बाहर का नहीं खाना, इसलिए बाहर का निकल करके अंदर का खा। ஐயால வந்து அப்பா வந்து ஞானத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட கூடாது. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன், அதாவது வெளியினுடைய விஷயத்தை வந்து சாப்பிடக்கூடாது, வெளி விஷயத்த சாப்பிடக்கூடாது அப்படின்னு பாபா வந்து சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு பிரதர் வந்து என்ன பண்ணாரா, மேல இருக்க சம்சா வந்து கடையில விற்பாங்க இல்லையா, மேல இருக்கக்கூடிய அந்த அரைமட்டை எடுத்துட்டு உள்ள விஷயம் வந்து அப்படின்னா வெளி விஷயங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது எது அப்படின்னு தெரியுதா? தவறுதலாக ஞானத்தை புரிந்து கொள்ள கூடாது, ஞானத்தை வந்து தலையிலாக நீங்க புரிந்து கொள்ள கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்றாங்க. तो कभी कभी इसलिए रोज खिड़की को साफ करना, ये 3 चीजें हमें तनाव से, दुखों से बचने का आधार है। आज लक्ष्मी नारायण ऐसे क्यों बने? क्योंकि उन्होंने संगम युग में ये रोज अमृत वाला उठते थे, हाँ, उसके बाद क्लास के पहले योग करते थे मम्मा बाबा, और उसके बाद उन्होंने क्या करते थे, रोज ईश्वरी महावाक्य सुनकर। तो आप भी करेंगे, आप भी सुखी और स्वस्थ बन जाएंगे। அதனால டென்ஷன்ல இருந்து விடுதலை அடையணும் அப்படின்னா தினந்தோறும் மொழியை கேளுங்க, நல்ல விதமாக அந்த மொழியை வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை வந்து ஆரோக்கியமாகவும் சொல்லுவாங்க। 3 बातें बताई, कर्म गति, जो हुआ अच्छा हुआ, खिड़की साफ कर, और हर पॉइंट में मैंने एग्जाम्पल दिया है। हाँ, पहले वाले में आगरा की घटना सुनाई, दूसरे में मंत्रा की सुनाई, और तीसरी में खिड़की की बात सुनाई। मुझे लगता है ये क्लास जिंदगी में कभी नहीं भूलेगा आप लोगों। அதனால கர்மத்துடைய விஷயத்தை முதல்ல நான் சொன்னேன், 3 விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கர்மத்துடைய விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த கதையெல்லாம் சொன்னாங்க. அடுத்து வந்து என்ன சொன்னாங்க, டென்ஷன்ல இருந்து விடுதலை அடையிறதுக்கு சொன்னாங்க. जो हुआ अच्छा हुआ, எது நடந்ததோ அது எல்லாமே வந்து मंत्रावली घटना நடந்தது. அப்புறம் மந்திரையினுடைய கதையும் வந்து நல்லதாக நடந்தது அப்படிங்கிற கதையில तीसरी रोज खिड़की साफ करना, அந்த ஜன்னலெல்லாம் अमृत वाला क्लास के पहले और मुरली, அதுக்கப்புறம் அமிர்த வேலை கிளாஸுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் யோகா, और लास्ट की चौथी बात सुना करके मैं पूरा करता हूँ। 4வது விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன்। चौथी बात है, अगर तनाव टेंशन से बचना है, सुखी स्वस्थ बनना है, उसके लिए निगेटिव बात को पॉजिटिव में चेंज करो। அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய விஷயங்களை வந்து பாசிட்டிவா வந்து நீங்க திங்க் பண்ணணும், மாத்திக்கணும்। कोई गाली दी, क्या समझो, गाली नहीं दी, मेरे पर गुलाब का फूल डाल दिया। संगम युग में जो गाली देगा, दोपहर में रोज आपके मूर्ति के ऊपर गुलाब का फूल चढ़ा के जाएगा। சங்க விகத்துல வந்து யாரெல்லாம் நிந்தனை பண்றாங்களோ அவங்க எல்லாரும் உங்களுடைய சரீரத்துக்கு முன்னாடி பூ போட்டு போவாங்க। तो भगत चाहिए कि नहीं चाहिए? பக்தர்கள் வந்து செய்வாங்க இல்லையா? जिस दिन किसी ने गाली दी तो निगेटिव नहीं सोचो। बाबा को, बाबा आज आपने बहुत अच्छा भगत भेजा था, उसने भले अच्छी पूजा किया, कल भी किसी को भेज देना। அதனால நிந்தனை பண்றவங்களை வந்து நீங்க இருக்காதுங்க, பாபா இவங்க இது பூ போடுறாங்கன்னு நினைச்சுக்கோங்க, நாளைக்கு கூட அவங்கள அனுப்பி வைங்க, எங்களுக்கு பூ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட समझे। यहाँ आए, यहाँ से घर में थोड़ा देरी से जाएंगे, लोग यहाँ ओम शांति में जाते हैं, चलो सवेरे जाते हैं, ठीक है। आज तो कमाल कर दिया, 12-1 बजे तक बैठे रहे, वहीं जाकर के वहीं खा के आओ। अब यहाँ से तो पॉजिटिव का लेसन पक्का करके जा रहे हैं, और ऐसी बातें सुनते तुरंत निगेटिव संकल्प चलेगा, गुस्सा आएगा, आप नहीं जाते क्या? तो निगेटिव को पॉजिटिव में चेंज करो। அப்படியால இங்க இருந்து நீங்க போறீங்க, உங்களை யாராவது பாக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய விஷயங்களே தோற்றங்களே வந்து அவங்கள வந்து பாசிட்டிவாக ஆக்கணும்। இங்க போறாங்க, அவங்க பாசிட்டிவா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க। हाँ, पहले से पक्का करके जाओ, अब मैं घर में जाऊंगी, जाते ही मेरी पूजा हो जाएगी।
முதல்ல இங்கேயே நீங்க வந்து எல்லாத்தையும் ஊதி எடுத்துட்டு போயிடுங்க. வீட்டுல யார் என்ன பண்ணாலும் அது எனக்கு நல்லதுதான், பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. अगर कोई पूजा करता है तो देवी क्या करते हैं, उसको दुआएं देती है. பூஜை யாராவது பண்ணாங்கன்னா அந்த தேவி மூர்த்தி என்ன பண்ணும் அப்படின்னா ஆசீர்வாதம் வந்து. आपको भी कोई बोलना शुरू करेगा, अभी क्या करो, அது போல யாராவது உங்களை திட்டினாலோ உங்களை வந்து என்ன சொன்னாலோ உடனே நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு हाथ से नहीं करना. अगर हाथ से करेंगे तो और चिढ़ जाएंगे. बड़ी देवी बन के आए, शक्ल जाकर देख, मन से कहो कि बाबा इनका कल्याण करना, हम इतनी अच्छी बातें सुन के आए, नेगेटिव को पॉजिटिव चेंज करो. சிரிக்க கூடாது. ஏன்னா அந்த ஆத்மாவை வந்து பாசிட்டிவாக மாத்திக்கோங்க, நெகட்டிவ பாசிட்டிவாக. एक महाराष्ट्र में एक संत था, तुकाराम महाराज उनका नाम था. बड़े भक्ति करते थे, लोगों ने उसको मना किया भक्ति करने के लिए, तभी छोड़ा नहीं. तो एक दिन सभी लोगों ने पकड़ करके उनके गले में सब्जी की माला पहना दी. बैंगन, टमाटर, आलू, मटर, मिर्ची, मुंह काला किया, उसके बाल उतार करके हल्दी लगाई, गधे पर बिठाया, गली गली में घुमाया, इतना नहीं घर के सामने लाया. ஒரு महाराष्ट्र ஒரு साधु வந்து இருந்தாரா, அவர் பேர் வந்து तुकाराम महाराज. मैं आते समय यहाँ देखा कोई मंदिर का नाम पंढरपुर का है, विठल मंदिर या पंढरपुर में, पंढरीपुरम. हाँ उस मंदिर आनंद भाई मेरे को बोला ये. हाँ पंडरी पांडुरंग. हाँ पांडुरंग, ये वहाँ विठल पांडुरंग. हाँ तो वही महाराष्ट्र, ये तुकाराम महाराज उनकी भक्ति करते थे. துக்காராம் சாது வந்து அவரை பண்டரிநாதரை வந்து வணங்கிட்டு இருந்தானா. அப்போ அவர் வந்து நிறைய நிந்தனை பண்ணாங்களாம், அவருக்கு முகத்தை வந்து கருப்பாக்குனாங்களாம், என்னென்னவோ வந்து செய்திருக்காங்க. மாலை கூட அந்த சப்ஜி மாலைன்னு சொன்னாங்க இல்லைங்களா, எல்லா இதுவும் போட்டு அவருக்கு மாலை வந்து போட்டாங்க. उनको पूरा सब्जी की माला पहना दी, मुंह काला किया, भक्ति छोड़ने के लिए मना, भक्ति करने के लिए मना किया. तो उनको अच्छा लगता, करते थे, तो लोगों ने अपमान किया उसका. அதனால வந்து எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் யார் என்ன பண்ணாலும் அவர் வந்து ஏத்துக்கிட்டதுனால அந்த மாதிரி சிலையை வந்து உருவாக்கினார். फिर घर के इतना ही नहीं, घुमा करके पूरा शहर में घर के सामने लाया, पत्नी को बुलाया. जब पत्नी देखती मेरे पति के साथ ऐसा किया, सबको गाली देती. जब गाली देते तुकाराम महाराज सब्जी की माला दिखा करके कहते हैं इनको गाली क्यों दे रहे, ये लोगों ने अपने लिए 8 दिन के लिए सब्जी ला कर दिए. அதனால வந்து வீட்டுக்கு வந்தாராம். அப்போ அவங்களுடைய மனைவி வந்து அவரை பார்த்துட்டு இவ்வளோ வந்து நிந்தனை உங்களை பண்ணியிருக்காங்களே, நீங்க ஒண்ணுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது நல்லதான் வந்து செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு வந்து அவர் வந்து சொன்னாங்க. कहा कि 8 दिन के लिए हमको उन्होंने क्या क्या सब्जी ला कर दिए. वो माला पहनाई थी ना, அதனால வந்து सब्जी का बैंगन, टमाटर, आलू, मटर की माला पहनाई थी उसको अपमान करने के लिए, लेकिन उसने निगेटिव को पॉजिटिव बनाया. इनको गाली क्यों दे रहे हैं, 8 दिन के लिए उन्होंने सब्जी ला कर दिए. அது நல்லதாகவே அந்த மாலை வந்து எடுத்துக்கிட்டார். பாருங்க, இன்னைக்கு வந்து அந்த உணவு தயாரிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. என்ன வந்து அந்த இது உருளைக்கிழங்கு அப்புறம் இது எல்லாமே வந்து அந்த காய்கறிகளுடைய மாலையை அணிவிச்சாங்க இல்லையா, அதை வந்து இவர் என்ன பண்ணிட்டாரா, பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டாரா. और कान को गाली मत देना, मैंने बहुत दिनों से गाँव नहीं देखा था, ये लोगों ने गली गली का घर घर घुमा के लाए. அதனால வந்து நீ அதெல்லாம் வந்து ஒண்ணும் பண்ணாத, அவங்கள எல்லாம் போய் திட்டாத, ஏன்னா இவ்வளவு நாளா வந்து நான் அவங்கள பார்க்கவே இல்லை, ஆனா பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டேன். और कान को गाली मत देना, मेरे सिर में फोड़े हो गए थे, लोगों ने बाल उतर करके हल्दी लगाई. हल्दी तो एंटीबायोटिक का काम करते, अब ठीक हो जाएगा. அதனால வந்து அவர் வந்து அவருடைய கதை வந்து நிறைய இருக்குது இல்லையா, ஆனா இவர் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கறத வந்து நம்ம நினைக்கணும். और कान को गाली मत देना, जब मुझे घुमाने के लिए लेके गए थे, धूप बहुत तेज थी, और तेज धूप में लोगों ने पाँव में कुछ नहीं पहना था, सबके पाँव में छरे पड़े होंगे, मुझे कुछ नहीं हुआ, मैं आराम से ऊपर गधे पर बैठा था. அதனால வந்து நீ ஒண்ணும் பண்ணாத, ஏன்னா ஊர்ல நான் எவ்வளவு நாள் போகாம இருந்தேன், இன்னைக்கு தான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையாகவே அதை எடுத்துக்கிட்டாரு. ये है जीवन जीने की कला. இதுதான் வாழ்க்கையில வாழக்கூடிய கலை அப்படின்னு சொல்றாரு. யார் என்ன பண்ணாலும் जो निगेटिव को पॉजिटिव बनाता है उसको कभी भी तनाव नहीं आएगा, टेंशन नहीं आएगा, उसके बाद सहन शक्ति आएगी, वो है सुखी और स्वस्थ. அதனால யார் வந்து நெகட்டிவா பாசிட்டிவாக ஆக்குறாங்களோ அவங்க வந்து டென்ஷன்ல இருந்து விடுபடுவாங்க, வாழ்க்கையை வந்து ஆரோக்கியமாகவும் சுகமாகவும் ஆக்கி விடுவார்கள். तो 4 बातें, मैंने कोई लंबी चौड़ी क्लास नहीं कर रही, 4 ही बातें सुनाई.
और इसको धारण करेंगे आप सुखी और स्वस्थ बन सकते हैं। அதை கடைபிடிச்சாலே நீங்க ஆரோக்கியமாகவும் சுகமாக வாழலாம். நான் நிறையலாம் சொல்லல, இந்த 4 விஷயத்தை மட்டும். कल से कितना बजे आएंगे? நாளையில இருந்து எத்தனை மணிக்கு வருவீங்க எல்லாரும்? 6:30 बजे। हाँ बिल्कुल सब हाजिरी लगाएंगे। प्रिंस प्रिंसेस का कॉलेज है, 1-1.5 घंटे की पढ़ाई है, अगर वो पढ़ेंगे प्राप्ति कितना है। इसलिए सभी को आकर के अच्छी तरह आधा घंटा योग करना है, फिर मुरली सुनिए, बस इतना पुरुषार्थ करो देवी देवता बन सकते हैं। இளவரசி ஆகக்கூடிய அந்த காலேஜ் வந்து இதுதான். எல்லாரும் வந்துட்டீங்க அப்படின்னா சொர்க்கங்கிறது தூரம் கிடையாது. ठीक है, तो ये पुरुषार्थ करो, स्वस्थ और सुखी बनेंगे। ठीक है, முயற்சி செய்யுங்க. அப்போ